ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். தொடர்ந்து நம்மை உண்டாக்கின தெய்வம் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார், என் வாழ்க்கையில் நடக்கிற எந்த தீமைக்கும் அவர் காரணர் அல்ல அப்படிங்கிறத பார்த்து கொண்டு வருகிறோம். முதல்ல ஒரு தெய்வத்தை குறித்த சரியான ஒரு அறிவு இல்லை அப்படின்னா என் வாழ்க்கை எந்த ரீதியிலும் அது சரியாய் அமையாது. அதனால தான் முதல் கோணல் முற்றிலும் கோணல். அதனால தான் உங்கள் தெய்வம் யார், அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், இது உங்கள் வீட்டில் இருக்கிற தாய் தகப்பனை குறித்து அறிகிற அறிவை பார்க்கலாம் மேன்மையானது. ஸோ அதனால தான் இந்த அறிவின் மூலமாக தான் என் வாழ்க்கையில் மற்ற எல்லா காரியங்களும் சீர்படுத்தப்படுகிறதா இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் கடவுளுடைய சத்தத்தை கேட்கிறவனாக இருக்கிறேன். தேவனுடைய சமூகத்தில் போய் நான் பேசுகிறேன். என் சத்தத்தை கேட்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு அறிவு தான் நம்மளை அந்த பூமியில் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வைக்கிறதா இருக்கிறது. அதனால தான் உலகத்திலிருந்து வருகிற வெளியிலிருந்து வருகிற நன்மை தீமையை கொண்டல்ல, இந்த பூமியிலே நான் தேவனிடத்திலிருந்து தேவ சமூகத்தில் காத்திருந்து எனக்குள்ளே இருந்து வருகிற ஒரு வெளிச்சத்தினால நான் நடத்தப்படுறது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. ஸோ அந்த வாழ்க்கைக்கு தான் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். ஸோ அதான் தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். இயேசு வந்ததற்கான நோக்கத்தை இங்கே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த பூமியில் அவர் வந்தார், வாழ்ந்தார், சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை விட்டார், பாதாளம் வரைக்கும் இறங்கி 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்த தெய்வமாக இருக்கிறார். இப்படியாக இந்த மனுக்குலத்திற்கு தான் செய்த நன்மைகளை வெளிப்படுத்தின தேவன் அதோடு முடியல. அதற்கு பின்பாக அவர் கொடுத்த அந்த நித்திய ஜீவன், அந்த ஜீவனிலிருந்து வருகிற நன்மைகளை வைத்து இந்த பூமியிலே தேவன் எவ்வளவு நல்லவர் அப்படிங்கிறத நமக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மளோடு கூட இருந்து வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அது நடந்தது ரொம்ப முக்கியமான உபதேசம். ஏன்னா இதுக்குள்ளே இருந்து தான், இது தெரிஞ்சால் மட்டும்தான் மற்ற காரியங்களில் வாக்குத்தத்தங்களாக இருக்கட்டும், தேவன் கொடுக்குற எல்லா ஆசீர்வாதங்கள்லாம் எதுக்கு எனக்கு எதுக்குன்னு சொல்லியே நம்ம நிறைய நேரங்களை தூரம் தள்ளி வச்சிடறோம். அல்லது இதெல்லாம் எனக்கு நடக்குமான்னு சொல்லி கேள்வியோடு கூட ஆண்டவரே சொன்னால் கூட சந்தேகப்பட்டுட்டு இருப்போம். அதனால தான் அந்த வாக்குத்தத்தங்கள்லாம் வருஷம் வருஷம் புதுசு புதுசாக கிடைச்சா கூட அதை வச்சு என்ன செய்யறது, எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி ஒன்று கடந்து போவோம். அல்லது எனக்கெல்லாம் இதெல்லாம் நடக்குமான்னு சொல்லி ஏதோ ஒன்று அதை மிஸ் பண்ணுறவங்களா இருப்போம். இப்போ பேசிக் என்னன்னா, நான் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறேன். அந்த நித்திய ஜீவனை பெற்றவர்களுக்கு இது அவசியம். ஆலயத்துக்கு வரலாம், ஞானஸ்நானம் பெற்றிருக்கலாம், அபிஷேகத்தை பெற்றிருக்கலாம், ஆனால் நித்திய ஜீவன் இருக்குது. அந்த ஜீவனை குறித்த அறிவு இருக்குதா? இந்த ஜீவன் நமக்கு என்னவெல்லாம் செய்யுங்கிறது குறித்து தானே ஒரு அறிவு இருக்குதா? அந்த ஜீவனை பெற்றவர்கள் தான் மலைகளை பார்த்து பேச முடியும். அந்த ஜீவனை பெற்றவர்கள் தான் இயேசுவின் நாமத்தில் பிசாசுகளை துரத்த முடியும். அந்த ஜீவனை பெற்றவர்கள் தான் பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல் அப்படிங்கிறத பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ குழந்தை உயிர்த்தெழுந்து பிறந்துருச்சு அப்படின்னாலே பிறந்த குழந்தை தான் கையை கால ஆட்டம், பிறந்த குழந்தைக்கு தான் பசிக்கும், பிறந்த குழந்தை தான் இந்த பூமியில் வளரும், வளர்ந்து இந்த பூமியை ஆளுகை செய்கிறதா இருக்கும். அப்போ முதல்ல ஒரு கிறிஸ்தவனுக்குள்ளாக நித்திய ஜீவன்னா என்னன்னு தெரியணும். நித்திய ஜீவன்னா ரொம்ப நாள் வாழ்றது இல்லை, அல்லது பரலோகத்தில் போய் வாழ்கிற வாழ்க்கை கிடையாது. இன்னைக்கு அதை தப்பாக பார்க்குறோம். நித்திய ஜீவன்னா அது ஏதோ தேவனுடைய அவர் இருக்கிற இடத்துல வாழ்கிற ஒரு வாழ்க்கை இல்லை. நித்திய ஜீவன் அப்படிங்கிறது பரலோகத்தில் போய் ரொம்ப நாள் இருக்க போகிறது, அது வேற. இங்கே நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டோம். இயேசுவை நம்ம பூமியில் தான் நம்ம சொந்த ரட்சகராய் ஆண்டவராய் ஏற்றுக்கொள்ளும் போது நித்திய ஜீவன் எனக்குள்ளாய் வருகிறது. என்னை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இங்கே தானே எல்லாம் செய்கிறோம். அப்போ அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும் போது என் வாழ்க்கை உலகத்தில் இருக்கிற மற்ற மனிதர்களுடைய வாழ்க்கையை பார்க்கலும் டோட்டலாக வித்தியாசப்படுகிறதா இருக்கிறது. அப்போ எந்த ரீதியில் நான் வித்தியாசப்பட்டிருக்கிறேன், என் வாழ்க்கையை நான் எப்படிலாம் நடத்த முடியும்? இன்னைக்கு இருக்கிற தோல்வி, இன்னைக்கு என்னை பயமுறுத்துகிற சூழ்நிலை, பொல்லாத மனிதர்கள், வியாதி, தரித்திரம், கடன், இருக்கிறதே ஏண்டா இருக்கிறோன்ற மாதிரியான ஒரு வாழ்க்கை, இதை உடைக்கிறதுக்கு ஒரு தெய்வம் என்ன செஞ்சிருக்கிறாரு தெரியல. ஆனால் நம்மளும் சர்ச்சுக்கு வந்துடுறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், சொல்றது எல்லாத்தையும் செஞ்சிடறோம். ஆனால் நமக்கு தேவையான அறிவு நமக்கு இல்லை அப்படின்னா கடந்து போய்கிட்டே இருப்போம் வாழ்க்கை முழுசும். அநேகரை தூக்க வேண்டிய நானே கீழே விழுந்து கிடந்து என்னையை தூக்குறதுக்கே நானே சிரமப்பட்டு இருப்பேன். ஆனால் உள்ளுக்குள்ள ஆளு நித்திய ஜீவனை பெற்றவராக இருப்பார். ஸோ அப்போ அந்த நித்திய ஜீவன் அப்படிங்கிறது தேவரகமான ஒரு வாழ்க்கை வாழ்கிற ஒரு மனிதனுக்கு தேவையான பலன், திராணி, ஆற்றல், சக்தி. ஒரு தேவன் இந்த பூமியில் வாழ்ந்தா, உங்க இடத்துல வாழ்ந்தா எப்படி இருப்பாரோ அப்படி இருக்கக்கூடிய அந்த தன்மை, அந்த சுபாவத்தை, அந்த அதிகாரத்தை, அந்த வல்லமையை கொண்டு வருகிற அந்த இடத்துக்கு பேர் தான் நித்திய
ஜீவன், நித்திய ஜீவனை பெற்றவன். இந்த பூமியிலே தேவ ரகமான ஒரு வாழ்க்கை. இப்ப நினைச்சு பார்க்கலாம், தரித்திரம் எப்படி தேவனுக்கு ஒட்டும், தரித்திரம் எப்படி இந்த நித்திய ஜீவனை பெற்றவனுக்கு. வேற இதெல்லாம் நம்ம சொல்லித்தர வேண்டிய அவசியமே இல்லை. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார், நீங்கள் பணக்காரர்களாகணும், நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆகணும், வேணாம். நித்திய ஜீவனை கொடுத்துட்டா போதும். நித்திய ஜீவனை பெற்ற தேவரகமான வாழ்க்கையை பெற்றவன் எப்படி வியாதியில் இருக்க முடியும்? நித்திய ஜீவனில் இருக்கிறவன் எப்படி பாவத்தில் இருக்க முடியும்? பேசிக்கான டீச்சிங். ஆனால் இது தெரிஞ்சிருச்சுன்னா மற்ற எதை குறித்து எனக்கு கேள்வி வராது, சந்தேகம் வராது. பணத்தை பேசுகிறாங்க, இல்லை நான் நித்திய ஜீவனில் இருக்கிறேன், குறைச்சல்ல இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. நித்திய ஜீவனில் இருக்கிறவன் பாவத்தில் வாழ முடியாது. அதனால தான் இயேசு தன்னுடைய பரிசுத்தத்தை இன்னைக்கு நம்ம கொடுத்த, தன்னுடைய ஜீவனை கொடுத்தது மாத்திரம் இல்லை, தன்னுடைய பரிசுத்தம். ஏன்னா நீ நித்திய ஜீவனை உடையவனா இருக்கிறதுனால உனக்கு இது அவசியம். இதெல்லாம் நான் கேட்கவே இல்லை ஆண்டவரே. ஜீவன் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ரகத்தை சேர்ந்தவனா நீ இருக்கிறதுனால எனக்குள்ள என்னவெல்லாம் இருக்குதோ எல்லாமே உனக்குள்ள இருக்குது. அதனால தான் நான் தேவனுடைய வித்து, தேவ வித்து நமக்குள் தரித்து இருக்கிறபடியினால் நாம் உலகத்தை ஜெயிக்கிறவர்களா இருக்கிறோம். ஆமென். நித்திய ஜீவன் அப்படின்னா யாரையோ நம்பி வாழ்ற ஒரு வாழ்க்கை இல்லை. கடவுள் சொல்றாரு, இந்த பூமியில அந்த ஜீவன் நான் உனக்குள்ள கொடுத்திருக்கிறேன், நீயே செயலாற்றுவ, நீயே என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவ, நீயே ஜெபித்து பெற்றுக்கொள்ளலாம், நீயே விதைச்சு அறுத்துக்கிறலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கையில் கொடுத்துட்டாரு. எதையுமே இன்னைக்கு அவர் கையில் வச்சுட்டு என்னை நீ அப்பதான் தேடி வருவேன்னு வைக்கல. நித்திய ஜீவன் நமக்குள்ளாக அவ்வளோ பெரிய காரியங்களை செய்கிறதா இருக்கிறது. ஆகையினால தான் நான் தேவனுடைய தரத்தில் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன்னா சிந்திச்சு பார்க்கணும். பாருங்க, என் இடத்துல கடவுள் இருந்தால் இப்படி தான் இருப்பாரா, இப்படி தான் பேசிகிட்டு இருப்பாரா, அல்லது இப்படி தான் சிந்திப்பாரா? நான் வேறு மனிதனாக இருக்கிறேன். அதனால தான் பவுல் சொல்றாரு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி. அந்த சிருஷ்டியை குறித்து தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். என்ன புது சிருஷ்டி? அவங்க எப்படி இருக்கணும்? இந்த பூமியில் இப்படி ஒரு ரகமே இல்லை. தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு தேவனால் பிறந்திருக்கிறவர்கள். அப்போ நித்திய ஜீவனை பெற்றவர்களுக்கு உண்டான அந்த பலன், அதனுடைய நன்மைகள் என்னன்னா, முதலாவது இந்த நித்திய ஜீவன் பிதாவோடு கூட நம்மளை ஒன்றுபடுத்துகிறதா இருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 15:1, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள். பிதா தோட்டக்காரர், நான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். அப்படின்னா ஒரு குடும்பத்துக்குள்ளாக இன்னைக்கு தேவன் நம்மளை கொண்டு வர்றார். நித்திய ஜீவனை பெற்றதனுடைய விளைவு என்னன்னா, இந்த திராட்சை செடிக்குள்ளாக இருந்து வருகிற கொடியாக இன்னைக்கு தேவன் நம்மளை வச்சிருக்கிறார். ஒவ்வொரு கொடிக்கும் தனியாக வேறு இல்லை, ஒவ்வொரு கொடியும் தனிச்சு வாழ முடியாது. அப்போ எதோடு சேர்ந்து இருக்குதோ அந்த செடியோடு கூடிய தன்மையோடைய அந்த ஆற்றல், அந்த திராணி, அந்த சாறு, அவர் பிதாவில் இருக்கிறார், நாம் அவருக்குள்ள இருக்கிறோம். அப்போ பிதாவுக்குள்ள என்ன இருக்குதோ அது கிறிஸ்துக்குள்ள இருக்கு. கிறிஸ்துக்குள்ள இருக்கிற எனக்கு பிதாவுக்குள் என்ன இருந்து கிறிஸ்துவுக்கு வந்ததோ அந்த கிறிஸ்துவுக்குள் என்ன இருக்குதோ அது இப்போ நமக்குள்ள இருக்குது. அதனால தான் நம்ம ஒரு தோட்டத்துக்குள்ள இருக்கிறோம். இந்த தோட்டத்தினுடைய தோட்டக்காரர் யாருன்னா பிதா. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா தோப்பு வாங்கி வச்சுருப்பாங்க. அந்த தோப்பு அப்படி செழிச்சு அதை பார்த்தீங்கன்னா அதில் எந்த ஒரு குறை இல்லாமல் வேலி அடைச்சு அதில் இருக்கிற ஒவ்வொரு மரக்கன்றுகள், அதனுடைய செடிகளெல்லாம் வச்சு அவங்க பாதுகாக்கிற விதத்தை பார்க்கும்போது எனி டைம் பார்த்தீங்கன்னா அந்த தோட்டத்துடைய நினைவாகவே அவர் இருப்பார். கனி வரமாட்டேங்குது. அப்போ கனி வரணும், என்ன செய்கிறது? உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு வண்டு இருக்குது, ஏதோ ஒரு பூச்சி இருக்குது. அப்போ அதை சரி செய்கிறதுக்கு என்ன வாங்கி ஊற்றணும்? ஏன் இதுக்கு நல்லா பச்சையாக இருக்குது ஆனால் இன்னும் கனி வரமாட்டேங்குது? அப்போ சரியான ஒரு ஊட்டச்சத்தை கொடுக்கணும், ஒரு உரத்தை போடணும், சரியான டயத்துக்கு தண்ணி பாய்ச்சணும். அப்போ அதை டிஸ்டர்ப் பண்ணுற எல்லா இது காரியத்திலேருந்து அதை களைகள்லாம் பிடுங்கணும், அந்த புல்லெல்லாம் எடுத்து போடணும். திராட்சை தோட்டத்தில் நடக்கிற காரியம். ஆனால் தோட்டக்காரர் தான் அதை எல்லாத்தையும் செய்கிறார். அப்போ நித்திய ஜீவனில் நான் பங்கடையும் போது நான் கிறிஸ்துவோடு கூட பங்கடைகிறேன். கிறிஸ்துவோடு கூட பங்கடையும் போது பிதாவாகிய தேவனுடைய மேற்பார்வைக்குள்ளாக அந்த தோட்டத்துக்குள்ளாய் வந்துடும். அப்போ தோட்டக்காரருடைய நோக்கம் என்ன? செடி கனி கொடுத்தே ஆகணும். உங்களை கனி கொடுக்கறதுக்காக மட்டும்தான் அந்த நித்திய ஜீவனை தேவன் உங்களுக்குள்ளாக வைத்திருக்கிறார். அதனால தான் கனி இல்லாமல் ஒரு மலட்டுத்தன்மையோடு கூட நான் இருக்கிறதே எதுக்குன்னே தெரியாமல், நான் எதுக்கு நான் வாழ்கிறேன், எதுக்கு நான் தூங்கி எந்திக்கிறேன், எதுக்கு நான் வேலைக்கு போகிறேன், எதுக்கு எனக்கு கல்யாணம், எதுக்கு எனக்கு பிள்ளை, எதுவுமே தெரியாமல் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த மலட்டுத்தன்மைகள்லாம் மறைஞ்சு போகணும். சரியான ஒரு இடத்துக்குள்ளாக நாட்டப்பட்ட ஒரு செடியாக இயேசுவை மெய்யான திராட்சை
செடி. நான் அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற கொடியா இருக்கிறேன். என்னை கண்காணிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அதனாலதான் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால். அப்ப என்னுடைய தோட்டக்காரர் பிதாவாகிய தேவனாய் இருக்கிறார். எந்த ரீதியிலேயாவது என் வாழ்க்கைக்கு தேவையான வார்த்தைகளை அனுப்பி அதை அவர் எப்படி சுத்தம் பண்றார் அந்த தோட்டத்தை? 3வது வசனம், நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமா இருக்கிறீர்கள். அதனாலதான் சபையில பிரசங்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரசங்கத்துல தேவனுடைய வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுதே உங்களுக்கு தேவையான எல்லா கசடுகள் எல்லாமே வெளியேறுது. தேவையில்லாத கசடுகள் வெளியேறி தேவன் விரும்புகிற அந்த நல்ல வாழ்க்கை, அவருடைய எண்ணங்கள், அவருடைய ஆசைகள் எனக்குள்ளாக வைக்கப்படுகிற இடம் தான் தேவனுடைய பிரசங்கம் நடக்கிற அந்த இடம். உலகத்துக்கு இது பைத்தியமா தெரியும். என்ன இவங்க எல்லாரும் போறாங்க, 1 மணி நேரம் சும்மா உட்காந்துருக்கிறாங்க, ஒருத்தர் நின்று பேசுறாரு, எல்லாம் தலையை ஆட்டி கேட்டுட்டு அப்படி எஞ்சி போயிட்டு இருக்குன்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம நித்திய ஜீவனை பெற்றவர்கள், அவங்களுக்கு அது தெரியாது. காலையிலேயே இருந்துச்சு, இதெல்லாம் தேவையா? நாங்கள்லாம் பாருங்க ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் என்ஜாய் பண்றோம். காலையிலேயே இருந்துச்சு, இதுக்கு எங்கேதான் போதுகளோ தெரியல. இதுதான் திராட்சை தோட்டக்காரர். ஸோ என்னை சுத்தம் பண்ணுகிறார். இந்த வாரம் முழுசும் ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்களை என் வாழ்க்கையில் இருக்குமானால் எடுத்து போடுகிற ஒரு இடம். உமக்கு பிரியமான காரியங்களை தட்டி கொடுக்குற, நல்லா பண்ணிட்டு இருக்கிற, அடுத்த எல்லைக்குள்ள போ. கனி கொடுக்க வைக்கிறதுக்கு என்ன வேணுமோ அவர் செய்கிறவராக இருக்கிறார். அப்போ உங்களை சுத்தம் பண்றதே தேவனுடைய வார்த்தையை தவிர வேற எதுனாலும் இல்லை. உங்களை கடிந்து கொள்றதுனாலையோ, உங்களை துன்புறுத்துறதுனாலையோ, உங்களுக்கு ஏதோ ஒரு பனிஷ் பண்றதுனாலையோ நீங்க சுத்தம் பண்ண போறது இல்லை, என் உபதேசத்தினாலே. அதனாலதான் கர்த்தர் அடிப்பார் நொறுக்குவார்னா இல்லை, கர்த்தர் ரொம்ப நல்ல தேவன். அவர் நம்மளை சுத்தம் பண்ற விதத்தை பாருங்க, உபதேசத்தினாலே. அதனாலதான் இது ரொம்ப முக்கியம். அடுத்து எந்த உபதேசத்தை கேட்டுட்டு இருக்கிறோம்? இன்னைக்கு மீடியா, இன்னைக்கு நம்ம கைக்குள்ள, எல்லார் கைக்குள்ளே வந்துருச்சு. என்ன அப்படி தட்டிக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப கவனம். நித்திய ஜீவனை பெற்றவனுக்கு சில காரியங்கள் அப்படி உள்ள வரும் பொழுதே தெரிஞ்சிடும். இல்லை இந்த சத்தம் நமக்குரியதில்லை, இந்த உபதேசம் என்னை சுத்தப்படுத்துவதற்காக வரல, என்னை குற்றப்படுத்துவதற்காக வருது. சில உபதேசங்கள் நம்மளை குற்றப்படுத்திடும். நம்மளை அறியாமலே பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஒரு இடத்துல ஃபீல் பண்ண மாதிரி ஆயிரும். ரொம்ப கவனம். அதனால தான் நம்ம கொடுக்கப்பட்ட காரியத்தில் நம்ம உண்மையாக இருந்தாலே போதும். திரும்ப திரும்ப நல்ல வார்த்தைகளை திரும்ப திரும்ப போட்டு கேட்டு கேட்க என்னுடைய இருதயம் தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பப்படுகிறது. நான் சுத்தப்படுகிறவனாக இருக்கிறேன். தேவன் விரும்புகிற அந்த மகிமை, தேவன் விரும்புகிற அந்த கனி கொடுக்கக்கூடிய அந்த வாழ்க்கை, அந்த மலட்டுத்தன்மையில நீங்கிருது பாருங்க. யாருக்கும் பிரயோஜனமற்ற அந்த வாழ்க்கையிலிருந்து நம்மளை விடுதலையாக்கி அநேகர் நம்மளை கண்டு கிறிஸ்துவை பார்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. என்னில் நிலைத்திருங்கள், கனி கொடுப்பீர்கள். என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னா அவரை வச்சிருக்கிற நான் என்ன செய்ய முடியும்? என்னால் அன்றி ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொன்னவர், அப்ப அவரோடு கூட நான் இருக்கிறேன், அந்த செடியோடு கூட நான் ஒட்டி இருக்கிறேன் அப்படின்னா அப்ப என்னால் என்னெல்லாம் செய்ய முடியும்? என்னால் எல்லாம் செய்ய முடியும். என்னால் அன்றி ஒன்றும் செய்ய முடியாதுன்ட்டாரு. அது ஒரு குரூப்புக்கு. இன்னைக்கு நான் அவருடைய நித்திய ஜீவனுக்குள்ளாய் வந்திருக்கிறேன், அவருக்குள்ளாக நான் ஒட்டிக்கிட்டு இருக்கிறேன். அப்ப என்னால் என்ன செய்ய முடியும்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சோ பிதாவாகிய தேவனோடு கூட நம்மளை ஒன்றுபடுத்துகிறது நித்திய ஜீவன். 2வது, தேவனுடைய அன்பின் சுபாவத்தை நமக்குள்ளாக இந்த நித்திய ஜீவன் கொண்டு வருகிறது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் அன்பின் பிள்ளைகளாக இருப்பார்கள். அந்த அன்பு அப்படின்னா அனைவருக்கு இது என்னன்னே புரியறதில்ல. உலகத்தில் பார்த்தீங்கன்னா என்னாச்சு, ஏன் அந்த தம்பி மருந்து குடிச்சிட்டாரு, அவருக்கு லவ் ஃபெயிலியர். கேள்விப்படுறேன்ல, பேப்பர்லாம் நியூஸ் போடுறாங்கன்னா, காதல் தோல்வினால் தண்டவாளத்தில் தலையை வச்சுட்டாரு, தூக்கில் தொங்கிட்டாரு. கேட்டால் லவ் ஃபெயிலியர். லவ் அப்படின்னாலே அது ஃபெயிலியர் ஆகாது. அப்போ அது ஃபெயிலியர் ஆகுதுன்னா அது லவ்வே கிடையாது. போட்டு குழப்பக்கூடாது. அதனால தான் வேதத்தை அறிஞ்சுக்கிறணும். அதுக்குத்தான் நித்திய ஜீவன். நான் சொல்கிற லவ் உலகம் தேடிட்டு இருக்கிற லவ்வை பற்றி பேசலை, அது வேற. லவ் நெவர் ஃபெயில்ஸ், ஜீசஸ் நெவர் ஃபெயில்ஸ். ரெண்டும் ஒன்று தான். தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னா இயேசு ஒரு நாளும் தோற்று போக மாட்டார். அன்பு ஒரு நாளும் தோற்று போகாது. அந்த அன்பை குறித்து நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இது ஏதாவது ஒரு ஈர்ப்புல போய் மாட்டிக்கிறது. அன்பு ஒரு பொழுதும்
தோற்று போகாது. நித்திய ஜீவனை பெற்ற பிள்ளைங்களை தேவன் தன்னுடைய அன்பினால, தன்னுடைய சுபாவத்தினால் நிறைச்சிருக்கிறார். அதனாலதான் தேவன் அன்பாகவே இருக்கிறார்னா, அவருக்கு அன்பு இருக்கிறது போடல, தேவன் அன்பாகவே இருக்கிறார்னா அன்பை தவிர அவரிடத்துல வேறு ஒன்றும் இல்லை. அப்ப அந்த அன்பு என்ன செய்யுமோ அதையெல்லாம் நான் அவரிடத்துல இருந்து நான் பெற்றுக்கொள்ள முடியும். இல்ல அவர் சில நேரம் கோபக்காரர், சில நேரம் அப்படி இருக்கிறார். இல்ல, தேவன் அன்பா இருக்கிறார். என்னை கடிந்து கொள்ளுதல் கூட அன்பினாலதான் அதை செய்யறாரே ஒழிய, என்னைய காயப்படுத்தணும், என்னைய கோவப்படுத்தி, என்னைய புறக்கணிச்சு, என்னைய தள்ளணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்னை வெறுத்து செய்யறதில்ல, அன்பு நிமித்தமாக செய்கிறார். நம்ம செய்கிற செயலுக்கு பின்பாக தேவனுடைய சுபாவத்தினால் நிரப்பப்பட்டிருக்கக்கூடிய அந்த அன்பு வெளிப்படணும். அதுக்கு தான் நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனை பெற்றவர்கள் ஆளை மிந்தி வேற மாதிரி இருப்பாங்க, இப்போ வேற மாதிரி இருப்பாங்க. மிந்திலாம் எதை சொன்னாலும் கோபம் வரும். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எதை சொன்னாலும் கோபம் வரமாட்டேங்குது. ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற ஜீவன். சரி, அடுத்து பார்த்துக்கலாம், கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம். அல்லது அவங்களுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு பலவீனம் இருக்குது, அல்லது நம்மளை பற்றி இப்படி பேசிட்டாங்க, பேசினாலும் பரவாயில்ல. அதனால தான் ஒரு சபை அப்படின்னா அது ஒரு பெரிய தேவனுடைய குடும்பமாக இருக்குது. இதில் பலதரப்பட்ட எண்ணங்கள், சிந்தனைகள், ஜாதி வேறுபாடு எதுவுமே இல்லாமல் வந்து தேவனுடைய ரத்தத்தினால பிறந்திருக்கிற நித்திய ஜீவனை பெற்றவர்களோடு கூட தான் நீங்கள் என்ன தான் பகைச்சாலும் வெறுத்தாலும் உங்களால் இதை விட்டுட்டு இருக்க முடியாது. ஒரு ஃபாரினுக்கு போயிட்டோம், இங்கே பார்த்தீங்கன்னா வேற வேற பாசையை பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம பாசையை பேசுகிற யாராவது ஒருத்தன் எங்கேயாவது பேசிட்டு தான் நமக்குள்ள ஒரு சந்தோஷம் ஒன்று வரும் பாருங்க. அந்த மாதிரி தான் உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் எத்தனை சொந்த பந்தம், ரத்த சம்பந்தத்தோடு நீங்கள் உறவாடிக்கிட்டு இருந்தாலும் நித்திய ஜீவனை பெற்ற தேவ பிள்ளைகளோடு கூட நீங்கள் பேசி பாருங்களேன், டைம் போகிறதே தெரியாது. அதனால தான் நீங்கள் மறுபடியும் பிறந்துட்டீங்க. ஐக்கியத்தை விரும்புங்க, தேவனோடு கூட உறவை விரும்புங்க, தேவ பிள்ளைகளை. அதனால தான் தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னா தேவனுடைய அன்பினால் நிரப்பப்பட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த அன்பு தான் உலகத்துக்கு தேவையாக இருக்குது. உலகத்திட்ட இல்லாத ஒரு காரியத்தை தேவன் நமக்குள்ளாக வைத்திருக்கிறார். அதனால தான் நம்ம குடும்பத்துக்கும் மற்ற குடும்பத்திற்கும் வித்தியாசம் உண்டு. நம்ம குடும்பம் நடத்துகிற விதம் வேற. தேவ அன்பினால் நித்திய ஜீவனை பெற்ற பிள்ளைகள் இவங்க வித்தியாசமாக இருப்பாங்க. மற்ற குடும்பம் வேற மாதிரி இருக்கும். நம்ம பிள்ளைங்க வேற மாதிரி வளரும். உலகத்தில் இருக்கிற மற்ற பிள்ளைகளை பாருங்க, நம்ம பிள்ளைங்க வித்தியாசமானவங்க. ஏன்னா நித்திய ஜீவனை பெற்றவர்கள். கணவன் மனைவியை நடத்துறது, மனைவி கணவனை நடத்துறது, பிள்ளைகளை நடத்துறது, உறவுகளை நம்ம நடத்துகிற விதம் வேற மாதிரி இருக்கும். ஏன்னா நாம் நித்திய ஜீவனை பெற்றவர்களாக இருக்கிறோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலில் ஏதாவது தப்பு பண்ணால் டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களை அடித்து சரி செய்வாங்க. அடிக்கிறதுனால அவன் திருந்துறது இல்லை. அவனுக்குள்ள நித்திய ஜீவனுக்கு உண்டான சுபாவம் அடிக்கிறதுனால ஒரு நாளும் வராது. அப்போ அடிக்கிறது எதுக்குன்னா அந்த நேரத்துக்கு, அந்த கொஞ்ச காலத்துக்கு அவனை கண்ட்ரோல் பண்ணத்தான் முடியும். அந்த இதுக்கு பயந்து வேணா அமைதியாக இருப்பானே ஒழிய ஆள் உள்ள மாற மாட்டான். அப்போ நித்திய ஜீவனை பெற்ற தேவ பிள்ளைங்க, ஒரு விசுவாச குடும்பத்திலேருந்து வர்ற பிள்ளைங்களுக்கு அவனை டிசிப்ளின் பண்ணுறது ரொம்ப சுலபமாக இருக்கும். அவனை அடித்து, அவனை திட்டி, அவனை அசிங்கப்படுத்தி, அவனை அவமானப்படுத்தி எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது பாருங்க. அதனால தான் பிள்ளைங்களை சின்ன வயசுல இருந்தே கடவுளுக்குள்ள நடத்துறது அவசியம். விட்டுட்டு நான் கடைசி காலத்தில் போயிட்டு நான் ஜெபிக்கிறேன், நான் உபவாசிக்கிறேன்றது முட்டாள்தனம். நம்ம கூடவே பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகணும். ஏன்னா நித்திய ஜீவன் சின்ன வயசுல இருந்தே இந்த பிள்ளைகளுக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிக்கும், உணர ஆரம்பிக்கும். ஆமால்ல, சரிதான், அவ்வளோ போதும். உபதேசத்தினாலே சுத்தமாக இருக்கிறீர்கள். எப்படி செடியோடு கூட ஒட்டி இருக்கிற கொடிக்கு போதும், அவ்வளோ போதும், உபதேசம் போதும். ஆனால் அது இல்லை அப்படின்னா பனிஷ் பண்ண வேண்டியதாக இருக்கும் உலகத்தில். அதுக்கு தான் போலீஸ் ஸ்டேஷன், ஸோ அதுக்கு தான் கோர்ட்டு. ஏன்னா அவங்களுடைய தப்பிதங்களை உணர்த்துகிறதுக்கு கோர்ட்டு வரைக்கும் போக வேண்டியதாக இருக்குது. அங்கே ஒருத்தர் நின்று சொல்லி அதுக்கு மேலே தீர்ப்பு இல்லைன்னு சொன்னும் போது தான் அதுக்கு அவன் கீழ்ப்படுகிறான். ஆனால் இங்கே பரிசுத்த ஆவியானவர் நடத்தப்படுறோம், வார்த்தையினால் நாம் நடத்தப்படுகிறோம். அந்த அளவுக்கு நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை பாருங்க. எவ்வளோ பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நித்திய ஜீவனுக்குள்ள வந்த வாழ்க்கைன்றது. சரி, இது தெரியாதனால அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிள்ளைங்க இல்லை அப்படின்னா நிச்சயமாக அப்படி ஒரு காரியத்துக்குள்ளே நம்ம போயிடுவோம். எப்படி, என்னை யாராவது வெளியிலிருந்து தான் வந்து என்னை நடத்தணும், வெளியின் பயிர் வகைகளை தான் புசிப்பாய். எதுக்கப்புறம் வந்தது? வெளியின் பயிர் வகைகளைத்தான் புசிப்பாய்னா என்ன அர்த்தம்? வெளியில இருந்து தான் நீ நடத்தப்படுவ. உள்ளுக்குள்ள நித்திய ஜீவன் இல்லைன்னா கர்த்தருடைய உணர்த்துதல் இருக்காது, அந்த மென்மையான அந்த இருதயம் இருக்காது. நான் பண்றது தப்பு, நான் கடவுளோடு கூட நெருக்கமா இருக்கிறேனா, தெய்வ சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறேனா, என்னை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்னை நடத்துறது சத்தம் இருக்காது. அப்ப எப்படி நடத்தப்படுவேன்? வெளியில பார்க்குற காரியம் யாரோ ஒருத்தவங்க சொல்றவங்க மெதுவாக சொல்லிட்டாலும் பரவாயில்ல, அடிச்சு சொல்ற மாதிரி ஆயிரும்.
அப்படின்னா தான் புரியும். சிலர் நிறைய அடி வாங்கி மரத்தும் போச்சு. ரொம்ப டேஞ்சரான காரியம். அப்ப நித்திய ஜீவன் வீட்டில இருந்தே அது ஆரம்பிக்குது. சில பெற்றோர்கள் நித்திய ஜீவன்ல அவங்க பெற்றிருந்தாங்க அப்படின்னா குடும்பம் வேற மாதிரி இருக்கும், தெய்வனுடைய அன்பினால் இருக்கும். ஆனா அதை பெற்றுக்கொள்ளாத ஒரு பெற்றோர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்னா, தங்களுக்கு தாங்களே சுயநலத்தோடு கூட வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையா இருக்கும். அப்பா சம்பாதிக்கிறது அப்பாவுக்கு, அம்மா சம்பாதிக்கிறது அம்மாவுக்கு. பிள்ளை ரெண்டு பக்கம் பார்க்கும், இன்னைக்கு யார் நமக்கு ஜோறு போட போறான்னு. நீ கொடுத்துரு நீ கொடுத்துரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா சரி பாட்டி வீட்லையாவது போய் சாப்பிடும். ஏன்னா பாட்டி பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிறாங்க, பாட்டி வீட்லையாவது போய் சாப்பிடலான்னா பாட்டி சுருக்கு பைக்குள்ள இறுக்கி பிடிச்சி வச்சுக்கிறாங்க. நான் என் கடைசி காலத்துக்கு நான் செத்து போனேன்னு தூக்கி போடுறவனுக்கு தான் இதுன்ற மாதிரி. குடும்பமா அது? நித்திய ஜீவன் ஏன் அவசியன்ற? நித்திய ஜீவனை பெற்றவங்க ஒருவருக்கொருவர் அன்பு, அந்த சுபாவமே வெளிப்பட ஆரம்பிக்கும். எனக்கு புரியுதில்லை, இந்த பணம், இந்த என் சம்பளமே ஆண்டவரே, இந்த என்னை ஆசீர்வதிச்சு இதை என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே இந்த பூமியில் நான் வாழ்வதற்காகத்தான் செஞ்சிருக்கிறீங்கன்னு சொல்லி கையை விரிக்கக்கூடிய மனநிலை வரும் பாருங்க. இல்லைன்னா நாம தான் அதுக்கு ஏதோ அதிகாரி போலவும் அது என்னுடைய சொத்து அப்படிங்கிற மாதிரி இறுக்கி பிடிச்சிக்கிட்டு பிள்ளைங்களுடைய நிலைமை நினைச்சு பாருங்க. அது இப்படியே வளருமா? இப்படி வளர்ற பிள்ளைங்க கடைசி காலத்தில் என்ன செய்யும்? அது சம்பாதிக்கும். இப்போ என்ன நினைக்கும்? அப்பா சம்பளம் அப்பாவுக்கு, அம்மா சம்பளம் அம்மாவுக்கு, பாட்டி சம்பளம் பாட்டிக்கு. அப்போ ஏன் சம்பளம் எனக்கு தானே, தப்பு இல்லையே. நித்திய ஜீவன், தேவனுடைய அன்பின் சுபாவம் எவ்வளவு அவசியம் பாருங்க. ஒரு தலைமுறையவே அது மாற்றுகிறதா இருக்கிறது. அதனால தான் கிறிஸ்துவ உபதேசங்கிறது ஏதோ உலக மனிதர்களுக்குரியதில்லை, நித்திய ஜீவனை பெற்ற தேவ பிள்ளைகளுக்குரியது. அதனால தான் இதெல்லாம் மற்றவங்களுக்கு சொன்ன புரியாது. நான் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், ஆவியிலே மறுபிறப்பு அடைந்திருக்கிறேன். அந்த ஆவிக்குள்ளாய் வந்திருக்கிற ஜீவன் தேவ ரகத்தை உடைய ஜீவனாய் இருக்கிறதுனால என்னால் இந்த உலகத்தை நேசிக்க அன்பு கூற முடியும். ரோமர் 15:1 அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். அதனால தான் கிறிஸ்துவ போதனை என்ன சொல்லுதுன்னா, இதை உலக மனுஷங்களுக்கு சொன்ன புரியாது. என்ன சொல்றாருன்னா, உலகத்தாருக்கு அல்ல, இந்த நித்திய ஜீவனை பெற்ற தேவ பிள்ளைகள் தான் இந்த வாழ்க்கை வாழ முடியும். பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல். என்ன பலமுள்ளவர்களாக இருக்கிறோம்? நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறோம். தேவனுடைய சுபாவத்தை, தேவனுடைய தன்மை, அன்பு, வல்லமை, அதிகாரத்தை பெற்றவனாக இருக்கிறேன். இப்ப நான் பலவீனர்களை நான் தாங்குகிறவனாக இருக்கிறேன். நமக்கே பிரியமாய் நடவாமல்னா சுயநலத்தோடு கூட மற்ற உலக மனிதர்களைப் போல நடவாம, இந்த அவங்க அப்படித்தான் பண்ணாங்க, இந்த இவங்க இப்படித்தான் பண்ணாங்க, அதனால தான் அவங்கள பிள்ளை பார்க்குது, அதனால நம்மளும் அப்படித்தான். இல்லை இல்லை, நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு ஆசையை சேர்த்து வைத்து போகிறான். யார் நல்லவன்? பிடி உடிக்கல பொடி போடலைன்றதால நித்திய ஜீவனை பெற்றிருக்கிற பிள்ளை இந்த பூமியில தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு ஆஸ்தியை சேர்த்து வைக்கிறான், ஆசைப்படுறான், தன் பிள்ளைக்கு வேணும், தன் பேர பிள்ளைக்கு வேணுங்கிற அந்த சுயநலம் இல்லாம அதுக்காக உழைக்க ஆரம்பிக்கிறான். சொல்றாங்கல்ல 7 தலைமுறைக்கு சேர்த்து வச்சிருக்கிறாங்கன்னு. அப்ப சேர்த்து வைக்கிறவ ஒண்ணுமே இல்லாம ஆரம்பிச்சிருப்பார். என்ன நினைச்சு ஆரம்பிச்சிருப்பார்? என் பிள்ளைங்களுடைய எதிர்காலம், என் பேர பிள்ளைங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும், அதுக்காக நான் இப்ப ஓடிட்டு இருக்கிறேன். சுயநலம் இல்லாம ஒரு வாழ்க்கை, அதான் தேவனுடைய அன்பு. எனக்கு போதும், வர்றவன் அவன் பார்த்துக்கிடுவான். கிறிஸ்து அப்படி இல்லையா? அப்படி எப்படி நேசிக்கணுமா? கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். கிறிஸ்து எப்படி நடந்தாரோ அதே போல் நீங்க நடக்கணும்ன்றாருன்னா, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நித்திய ஜீவன் உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களால் அது முடியுன்றார். எல்லாராலையும் இது முடியாது. பலவீனர்களை தாங்குங்க, நீங்க பலவான்களா இருக்கிறீங்க. அதனால தான் இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் இருக்கிற பணக்காரங்களும் பாருங்க, ஏன் இது எனக்கு இன்னும் 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 சொல்லி மிச்சமா சேர்த்ததுக்கு அப்புறம் கூட இன்னும் வேணும் வேணும்னு சொல்லி மொத்தமா பார்த்தீங்கன்னா, இந்திய பொருளாதாரத்தை குறித்து சொல்லும் போது சொல்றாங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு பெர்சன்டேஜுக்குள்ள இருக்கிற அந்த ஜனங்களுக்கு மாத்திரம்தான் மொத்த இந்தியாவினுடைய பொருளாதாரம் வளர்ந்து நிற்குது. மொத்தமா அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரியே இருக்கு.
எல்லாத்தையும் எனக்கு எனக்கு எனக்குன்னு சொல்லி ஏறி அது மேல உட்கார்ந்துருக்கிறாங்க. பலமுள்ளவர்களாக இருக்கிறவர்கள் பலவீனர்களை தாங்குங்கன்னா தாங்க வராது. ஏன்னா இங்க நித்திய ஜீவன் இல்லை. அதனாலதான் கிறிஸ்துவ உபதேசம் அருமையானது அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு இல்லை. அதை யார் கீழ்ப்படிவானா, ஏற்கனவே தேவனுடைய கிறிஸ்துவனுடைய ஜீவனை பெற்றிருக்கிற நம்மளால தான் அது முடியும். அவரை போல வாழ முடியும். அதனாலதான் பைபிள் நமக்கு எழுதப்பட்டிருக்கிற நமக்கு சொல்லுது, பலமுள்ளவர்களாக இருக்கிற நீங்கள் பலவீனர்களை தாங்குங்கள். இந்த தேவ அன்பு 1 கொரிந்தியர் 13:4 இருந்து, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. அன்பு ஒரு காலம் ஒழியாது. அப்ப இந்த அன்பு நமக்கு வேணும், ஒழியாத ஒரு அன்பு. எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை அழகா இருந்தாலும் என்னை நேசிக்க முடியும், என் பிள்ளை அசிங்கத்தில் கிடந்தாலும் நேசிக்க முடியும். அதனால தான் பக்கத்தில் இருக்கிறவங்கள இருக்கிற ஒன்றமா ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு நன்மை செய்ய போகிறது. எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் நான் அவங்கள்ட்ட போகிறேன். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க பக்கமே திரும்புறதில்லை. ஏன்னா என்னைய அப்படி பார்த்துட்டாங்க, என்னை இப்படி பேசிட்டாங்க. அதுக்கு பேர் அன்பு இல்லை. தேவ சுபாவத்தில் நடக்க பழகணும். எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லாவிட்டாலும் நான் அவர்களை நேசிக்கிற ஒரு அன்பு. கிறிஸ்துவுக்கு அவர் வந்து நம்மளை ரட்சிக்கிறதுக்கு முன்னால் எத்தனை பேர் நம்ம அவருக்கு பிரியமாக நம்ம நடந்துட்டோம். இன்னும் சொல்ல போனால் மனதிலே நாம் சத்துருக்களாக இருந்தோம். மனசாட்சியின்படி நம்ம மனம் போன போக்கில் நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம். சத்துருவாய் இருந்தோம் கடவுளுக்கு. எப்படி அவரால் நேசிக்க முடிஞ்சுச்சு? அந்த அன்பு எது? அந்த அன்பு தான் இன்னைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருடைய இருதயங்களுக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் ஊற்றப்பட்டிருக்கிறது. இந்த அன்புல நீங்க குடும்பம் நடத்தி பார்க்கலாம். அது நடந்து நித்திய ஜீவனை பெற்ற பிள்ளைகளுடைய குடும்பங்கள் ஒரு பொழுதும் டிவோர்ஸ் ஆகாது. டிவோர்ஸ் ஆகுதுன்னா இங்க அன்பு குறையுது. ஒருவேளை வீட்டில் இன்னைக்கு பிரச்சனை இருக்கலாம், என் வாழ்க்கை துணை எதிர்பார்க்குற அளவுக்கு நான் இன்னைக்கு வாழாம இருக்கலாம், சில ப்ராப்ளங்கள் இருக்கலாம், குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் வந்து போகலாம். ஆனால் நித்திய ஜீவனை பெற்றவர்கள் ரொம்ப எளிதாக இதை கண்டுபிடிப்பாங்க. என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, ஏன் இவருக்கு கீழ்ப்படிய முடியல, ஏன் என் மனைவியை நேசிக்க முடியல, ஏன் என் பிள்ளையை சரியா நடத்த தெரியல, ஏன் இந்த பொறுப்பை என்னால் எடுக்க முடியல, கண்டுபிடிச்சிருவாங்க. ரொம்ப சுலபமாக கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சு தன்னைத்தானே மாற்றிக்கொள்வார்கள். ரொம்ப எளிதாய் மாற்றிக்கொள்ள முடியும். அதுக்கு தான் நித்திய ஜீவன். அப்போ ஒவ்வொருத்தருடைய குடும்பமுமே தேவனுடைய நன்மையினாலும் தேவனுடைய அன்பினாலும் நிரப்பப்பட்டிருக்கும் போது அநேக குடும்பங்களுக்கு நம்ம குடும்பங்கள் மாதிரியா இருக்கும். ஆமே, உங்க வீடு, நீங்க வாழ்ற தெருக்கல்ல, உங்க உறவுகளுக்கு மத்தியில சாட்சியா இருக்கணும். குடும்பமே சாட்சியா இருக்கணும். ஒவ்வொருத்தருக்குள்ள நித்திய ஜீவன் வந்துருச்சுன்னா யாருக்கும் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. அவங்களே உணர்வாங்க. உணராட்டாலும் கொஞ்சம் நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போதே அந்த பிள்ளை உணர்ந்துரும். பிள்ளைகளை அப்படி நடத்த போகும்போது கணவன் அவர் வேலையை செய்வார், மனைவி அவங்க வேலையை செய்வாங்க. குடும்பமே கடவுளுக்காக திருக்குடும்பம்ன்றாங்க இல்லையா? திருக்குடும்பம்னா யார் யாரு? யார் யாரோ பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. நடுவில் இன்னைக்கு நம்மளை வச்சிருக்கிறார். இன்னைக்கு நம்ம வீடு திரு குடும்பமாகவே பார்க்கப்படும். அதுக்கு தான் ஆண்டவர் நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் எவ்வளவு பெரிய நன்மையை கொடுத்துட்டு கடவுள் எதையுமே எதிர்பார்க்க மாட்டார். இந்த இயேசு என்ன செய்யறாருன்னு எங்களுக்கு தெரியல. மொத்தமா வேரோடு ஒரு மாற்றம் உள்ள உண்டாகுது. எனக்குள்ள வேறைய பிடுங்கி, கசப்பை இன்னைக்கு பிடுங்கி எரிஞ்சு இன்னைக்கு தேவன் அன்பினால் உள்ள இருத்துகிறார். அப்ப கணவனுக்கு நான் ஒரு கடமையை செய்யறேன் அப்படின்னா அது கடமை இல்லை, அன்பினுடைய உச்சத்தினால செய்யறேன். அவர் நல்லா இருக்கணும், அவர் ஆரோக்கியமா இருக்கணும், என் பிள்ளைங்களுடைய சரீரம் நல்லா இருக்கணும், அவங்க மனநிலை நல்லா இருக்கணும். அப்ப புருஷன் மனைவியை நேசிக்கிறது ஏன் மனைவி, ஏன் குடும்பம், ஏன் பொறுப்பு. அதனால நித்திய ஜீவனை பெற்றவர்கள்லாம் பாவம் செய்ய முடியாது பாருங்க. ஒரு பொறுப்பு உள்ள வந்துடும். தனக்காக வாழாம மற்றவர்களுக்காக வாழக்கூடியது. கிறிஸ்துவை போலவே ஒவ்வொரு நாளும் ஒரு மாற்றத்தை தேவன் நமக்குள்ளாய் கொண்டு வருகிறவராக இருக்கிறார். அப்ப இந்த அன்பு இல்லாதனால தான் உலகம், சமுதாயம் சீரழிகிறது. நித்திய ஜீவனை பெற்றவர்கள் குடிக்க மனசு வராது. ஏன்? காசு இருக்குது, குடிச்சா யாரும் கேட்க போறதில்ல. போய் சரக்கு அடிச்சுட்டு எங்கிட்டாவது விழுந்து கிடக்க முடியும்? இல்ல, வீட்டில் என் மனைவி, என் பிள்ளை இருக்குது, அவங்கள நல்லா வாழ வைக்கணும், இன்னும் அதிகமாக சம்பாதிக்கணும், அவங்கள கஷ்டப்படுத்திடக்கூடாது.
நான் ஒன்று பண்ணேன்னா என் குடும்பத்துக்கு அவமானம். நீங்கள் ஒரு காரியம் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்கள் சந்ததியை பாதிக்கிறதா இருக்கிறது. ஆதாம் தானே தப்பு பண்ணார், இன்னைக்கு வரைக்கும் மனுக்குளம் பாதிக்கப்பட்டு போயிருக்குது. ஆண்டவர் அப்படி தான் இணைச்சி வச்சுட்டார். அப்போ நீங்கள் ஒன்று செய்கிறீங்கன்னா அது உங்கள் பிள்ளைய மனசில் வச்சு செய்யுங்கன்றார். நித்திய ஜீவனை பெற்றவங்களுக்கு அப்படிப்பட்ட உணர்வு வரும். எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டிலலாம் அப்பா அடிச்சுக்கிட்டே இருப்பார் சீரட்டை. நான் தான் இப்படி ஆயிட்டேன், டேய் நீலாம் இப்படி பண்ணிடக்கூடாது, அப்பாவுக்கு போய் ஒரு பாக்கெட் சீரட் வாங்கிட்டு வா. சரியாது, நான் தான் இப்படி பண்ணிட்டேன், நீ இப்படி பண்ணக்கூடாது, அப்பாவுக்கு போய் சீரட் வாங்கிட்டு வா. அந்த பிள்ளைக்கு அப்பா சொல்றது புரியுமா, அப்பா செய்யறது புரியுமா? புரியுதுங்களா? எவ்வளவு தூரத்துக்கு இருள் மனித மூளைய இருளுக்குள்ள இருந்து அந்த அந்த ஒரு குடும்பத்தை தம் பிள்ளைய தானே பாதிப்புக்குள்ள கொண்டு போறோங்கிறது கூட தெரியாம கடைசியில் அந்த பிள்ளை இப்ப வேற மாதிரி வந்து அது பிள்ளைகிட்ட சொல்லுது, அப்பா தான் இப்படி ஆயிட்டேன், நீ இப்படி ஆயிடக்கூடாது, அப்பாவுக்கு போய் சீரட் வாங்கிட்டு வா. போச்சா? சர்வசாதாரணமாக செய்கிறது. குடும்பங்கள் பாதிக்கப்படுது. எதுக்கு நித்திய ஜீவன் அவசியம் தெரியுமா? இந்த இயேசுவை சொந்த ரட்சகராய் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களில் இருந்தால் அந்த தலைமுறையை ஒரு புதிய தலைமுறையாய் கர்த்தர் மாற பண்ணுகிறவராக இருக்கிறார். அந்த சத்தம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் குடும்பங்களுக்குள்ளுமாய் அது கடந்து போகிறது அவசியம். தலைமுறை மாறும். இயேசுன்னா ஏதோ சும்மா வந்தார், ஏதோ சிலுவையில் தொங்குனாங்க, இந்த கிறிஸ்மஸ் வந்துருச்சு, எல்லாத்தையும் எடுத்து தூசி தட்டி வீட்டுக்கு முன்னால் குடியில் போட்டுற வேண்டியதுதான், அவ்வளோதானா? எனக்குள்ள பிறந்திருக்கிறார், எனக்குள்ள. அதனால தான் வருஷந்தோறும் இந்த நித்திய ஜீவனை நம்மளால பேச முடியும். எனக்குள் பிறந்திருக்கிற கிறிஸ்துவை ஒவ்வொரு நாளும் நான் அனுபவிக்கணும் பாருங்க. ஸோ நித்திய ஜீவன் இந்த பூமியில மற்ற மனிதர்களுக்கு முன்பாக நம்மளுடைய குடும்பங்களை வித்தியாசப்படுத்தி காட்டுகிறது. அநேகருக்கு நம்ம குடும்பம் மாதிரியாக நிற்கும். அடுத்து வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை இந்த நித்திய ஜீவன் மூலமாய் சாத்தியமாகிறது. 1 யோவான் 5. ஏன் இதெல்லாம் பேசுறோம் அப்படின்னா, உங்களுக்குள்ளாக ஏற்கனவே இருக்கிற காரியங்கள் உங்களுக்கு தெரியாத காரியங்களா இருக்குது. அதுக்கு தான் உபதேசங்கள் ரொம்ப ரொம்ப அவசியம். 1 யோவான் 5:4. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனை என்று உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? உலகம் இன்னைக்கு பாவத்தினால் நிறைஞ்சிருக்குது. நமக்குள்ள இருக்கிறது நித்திய ஜீவன், அவங்களுக்குள்ள இருக்கிறது நித்திய மரணம். எதை தொட்டாலும் அவங்க செய்யற நல்ல காரியங்கள் கூட மரணத்து நிமித்தமாக தான் ஆளுகை செய்யப்படுகிறது. விஷம் நிறைஞ்சிருக்கிற கையில இருந்து உங்ககிட்ட வந்து ஒரு ஸ்வீட்டை கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், அந்த ஸ்வீட் என்னதான்? விஷம்தான். பாவத்தினால் முற்றும் ஆளுகை செய்யப்பட்டிருக்கிற ஒரு மனுஷன் அவன் பாராட்டுகிற இரக்கம் கூட பார்த்தீங்கன்னா கொடுமையானது. ஆள் மாறணும். இங்கே விஷயம் கிறிஸ்துவ போதனைங்கிறது மேலே இருக்கிற ஏதோ ஒரு கொப்பை தரிச்சு விடுறது இல்லை, வேறையே மாத்துறது, வித்தம் மாத்துறது. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நித்திய ஜீவன் தேவனுடைய வித்து இன்னைக்கு உங்களுக்குள்ள வந்திருக்குது. உலகத்தை ஜெயிக்கிறவர்களாகவே இன்னைக்கு தேவன் நம்மளை வச்சிருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் பரமேறி போறதுக்கு முன்னாடி சொல்றாரு, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குவீர்கள், என் நாமத்தை எடுத்து பயன்படுத்திக்கின்றார். ஜெயிக்கணும் எல்லா விஷயத்திலும். என்னால் முடியல, இவ்வளோ பெரிய போராட்டம், சவால்கள், பிரச்சனை, அதனால என்னால் இதுல இருந்து வெளியிலே வர முடியாது. யாருக்கு வராது எனக்கு வந்துருச்சு. யார்கிட்டையும் இல்லாத நித்திய ஜீவன் உனக்குள்ள இருக்குது. தேவரகமான ஒரு ஜீவன் உனக்குள்ள இருக்குது. மலை மாதிரி ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனை வந்தா கூட நீ பார்த்து பேசியே நீ அதை சரி செஞ்சிடலான்றாரு. அப்ப எவ்வளவு முக்கியமானது நீங்கள் பெற்றிருக்கக்கூடிய அந்த நித்திய ஜீவனை குறித்த அறிவு. இவை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நித்திய ஜீவன் இருக்கு, தேவனுடைய நாமம் இருக்குது, தேவனுடைய அபிஷேகம் இருக்குது, பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய வார்த்தை, தேவ தூதருடைய ஒத்துழைப்பு, எல்லாத்தையும் வச்சுட்டு நான் எப்படி தோற்று போக முடியுமா? நமக்கே ஒரு கேள்வி வரணும் பாருங்க. எல்லாம் இருக்குன்னா நான் எப்படி நான் தோத்துக்கிட்டு இருக்க முடியும்? ஒரு ஆள் போதும் ஒரு ஏரியாவுக்கு. நித்திய ஜீவனை குறித்த அறிவோடு கூட வாழ்கிற ஒரு மனுஷன் நாம் தோற்று போக முடியாது. அப்ப நான் ஏன் ஜெயிக்கணும்?
ஏன்னா நான் தெய்வீக சுபாவத்தை உடையவனாக இருக்கிறேன். கடவுள் ஒரு பொழுதும் உட்கார்ந்து இங்கே கவலைப்பட்டுக்கிட்டு உலகத்தை குறை சொல்லிக்கிட்டு, தேவன் அங்கே நான் பாரு எத்தனை நன்மை செஞ்சாலும் இவன் இப்படியே போயிட்டு இருக்கான, என்னதான் செய்யணும்னு தெரியல. நம்ம இங்கே டீ கடையில் உட்காந்து பேசுறது மாதிரி ஆண்டவர் இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கல, தூதர்களுக்கு முன்பாக உட்காந்துட்டு தலையில் கையை வச்சுட்டுலாம் உட்காரல. ஏன்னா அந்த சுபாவம் வேற. மனிதன் பாவமே செய்தாலும் பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே தேவன் ஆதாமோடு கூட உலாவ வந்தார். அவர் பார்த்தீங்கன்னா கூலாக இருக்கிறார் பாருங்க. ஏன்னா அந்த ஜீவன் தான் இன்னைக்கு உங்களுக்கு வந்திருக்கு. அதனால தான் இயேசு சொல்றார், உலகம் தர முடியாத சமாதானத்தை நான் உனக்கு தந்து விட்டு போகிறேன். உலகம் தர முடியாத சந்தோஷம், உலகம் தர முடியாதது. அப்ப அந்த தெய்வத்தினிடத்தில் அவரிடத்திலிருந்து நம்ம பெற்றிருக்கிற அந்த சமாதானம் எந்த நிலையிலையும் என்னைய புத்தி பேதலிக்க விடாது. இடுக்கன் வந்தா ஞானி கூட பைத்தியக்காரனாவானாம். உலகத்துல பெரிய ஞானியா இருப்பான். ஐயா நீங்களா இப்படி பண்ணிட்டீங்க, நீங்களா இப்படி செஞ்சிட்டீங்க. அவ்வளவு நல்ல மனுஷன், அறிவாளி, புத்திசாலி, ஞானி. ஆனா ஒரு இடுக்கன் வரும் பொழுதுதான் தெரியும், அந்த ட்ரிகர் பண்றாங்கன்றாங்கல்ல, ட்ரிகர் ஆயிட்டேன், அவங்க என்னை கோவப்படுத்துறாங்க, அதனால நான் அப்படி ஆயிட்டேன். இல்லையா நீங்களா இப்படி செஞ்சீங்க. அவருக்கே அவரை பார்க்கும்போது அசிங்கமா இருக்கும். ஆனா இங்க தெய்வத்தினுடைய சுபாவத்தை நாம் பெற்றிருக்கிறதுனால உலகத்தால் நாம் கரைபடாதபடி ஒரு வாழ்க்கை. அது மாத்திரமல்ல, உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக, உலகத்திலிருந்து வருகிற எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல், திராணி, சக்தி நமக்குள்ள ஏற்கனவே இருக்குது. பைபிளை நீங்க இப்படி வாசிக்கணும். அதனால தான் பைபிள் எனக்கு என்னை குறித்து எனக்கு வெளிப்படுத்துகிற ஒரு இடம், என்னுடைய மேனுவலா இருக்குது. நான் யார், எங்க இருக்கிறேன், எனக்குள்ள என்னவெல்லாம் இருக்குது, எப்படி என்னால் செயல்படுத்த முடியும். ஆகையினால தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பாவக்கிரிகளோ, எந்த பிசாசோ, எந்த தரித்திரமோ என்னை ஜெயிக்க முடியாது. எல்லாவற்றையும் நான் மேற்கொள்கிறவனாய் இருக்கிறேன். அநேகருடைய புலம்புல என்னன்னா, யாருமே என்னைய கண்டுக்கறலங்க. எங்க அப்பா எனக்கு உதவி செஞ்சிருக்கலாம், சரி அப்பா அம்மா தான் உதவி செய்யல, கல்யாணம் கட்டின எங்க மாமனார் மாமியாரும் உதவி செஞ்சிருக்கலாம். புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. யாரும் நமக்கு உதவி செய்ய அவசியம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் நம்முடைய முன்னேற்றத்தை யாரும் தடை செய்யவும் முடியாது. ஏன்னா நான் பெற்றிருக்கிற நித்திய ஜீவன் எனக்குள்ளே தரித்து இருக்கிறபடினால ஒரு தெய்வம் இனிமே இறங்கி வந்து எனக்காக எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுடைய முதல் வருகையினுடைய ரகசியம் இதெல்லாம். அந்த ரகசியமே தெரியாம ரெண்டாம் வருகைக்கு ஆயத்தமாக எப்படி ஆயத்தமாகிறது? இயேசு வந்திருக்கிற முதல் வருகையே இன்னும் என் வாழ்க்கையில வரல. ரெண்டாம் வருகைக்கு ஆயத்தமானா ஆண்டவர் என்ன சொல்றாரு? முதல் வருகை நீ ஆயத்தப்படுத்தினா போதும், ரெண்டாம் வருகை அது தானா நடக்கும். எப்படி முதல் வருகை ஆயத்தப்படுத்துறது? இயேசு எதுக்கு வந்தார், சிலுவை எதுக்கு ரத்தம் சிந்தப்பட்டது, இந்த இயேசுவை எதுக்கு நான் சொந்த ரட்சகரை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், அதன் மூலமா என் வாழ்க்கையில் நடந்திருக்கிற மாற்றங்கள் எப்படிப்பட்டதா இருக்கு, அதுல நான் எப்படி நான் வாழ்றது, இப்படி வாழ்ந்து காட்டும் போது தேவ ராஜ்யம் உலகமெங்கும் அறிவிக்கப்படும். அப்பொழுது என்னுடைய முடிவு வரும். தெளிவா சொல்லிட்டாரு. ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் உலகமெங்கும் அறிவிக்கப்படும் பொழுது முடிவு வரும். அப்ப இயேசுனுடைய வருகை இப்ப யார் கையில் இருக்குது? யார் கையில் இருக்குது? மழை வந்துருச்சு, வெள்ளம் வந்துருச்சு, ஒரு பகுதி அழிஞ்சிருச்சு, நாட்டுக்கு நாடு யுத்தம் நடந்துருச்சு, இந்தா இயேசு வரப்போகிறார். இப்படியா இருக்குது? இயேசுடைய வருகையை தீர்மானிக்கிற ஆட்களே நாமளா இருக்கிறோம். ஆமென். எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்குது. எதையும் செய்யாமையே பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸுக்கு காத்துட்டு ஆள் மாதிரியே உட்காந்துக்கிட்டு ஆண்டவர் வந்துடுவார், எங்களை தூக்கிட்டு போயிடுவார், ஆண்டவர் வந்துடுவார், எங்களை தூக்கிட்டு போயிடுவார். உட்காந்து திறந்து வாசிச்சு அதை வாழ்க்கையாய் மாற்றி முதல்ல எனக்குள்ள மாற்றம், என் குடும்பத்துக்குள்ள மாற்றம், என் உறவுக்குள்ள, என் சமுதாயத்துக்குள்ள, அட்லீஸ்ட் இயேசு வர்ற வரைக்கும் என் தெருவுக்குள்ளையாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துடக்கூடாதா? ஆனால் ஆண்டவர் சொல்றார், நீ உலகமெங்கும் போவாயின்னு சொல்லி நம்மளை நம்பி சொல்லியிருக்கிறாரு. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம்! நித்திய ஜீவன், வெற்றி வாழ்க்கை நமக்குரியதாய் இருக்குது. அப்ப யாரும் என்னைய என் உயர்வை தடை செய்ய முடியாது. உட்காந்து புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. யாரை நம்பி ஆண்டவர் என்னை பெற்று எடுக்கல. இன்னைக்கு நான் தேவனால் பிறந்திருக்கிறேன், நான் உலகத்தை ஜெயிக்கிறவனாய் இருக்கிறேன். என்னுடைய விசுவாசம் இந்த உலகத்தை ஜெயிக்கும். இதைத்தான் யோசுவாக்கு சொன்னார். வாசிங்க யோசுவா 1:5. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும்
இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை. யோசுவாவுக்கு பழைய ஏற்பாட்டில் நித்திய ஜீவன் இல்லை. தேவன் சொன்ன ஒரு வேலையை செய்ய வந்த ஒரு மனுஷனுக்கு தேவன் கொடுத்திருக்கிற முக்கியத்துவம், தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் இதெல்லாம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நித்திய ஜீவன் இல்லை, தேவனுடைய வேலைக்காக வந்த ஒரு வேலைக்காரனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை பாருங்க. நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும், ஒரு ஆள் கூட எதிர்த்து நிற்பதில்லை. ஆனால் இன்னைக்கு நீ தேவனுடைய ரகம், தேவனுடைய ஜீவனை சுமந்திருக்கிறோம். அப்ப நாம எப்படி இந்த பூமியில மற்ற மனுஷங்களால தோத்து போயிட்டோம்? அவர் எனக்கு நஷ்டத்தை உண்டு பண்ணிட்டாரு, இவர் எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு, இவர் என் வாழ்க்கையில் அப்படி குழி தோண்டிட்டாரு, அதனால அன்னையிலிருந்து நான் விழுந்தே கிடக்கிறேன், முடியாதுன்றாரு. வாய்ப்பே இல்லை. எப்படி நீ இப்படி கிடக்கிற? உள்ள குழிக்குள்ளேயே கிடந்துட்டு அதையும் யாரையோ குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறமே எப்படின்றாரு. நீ நித்திய ஜீவனை பெற்றவனா இருக்கிறாரு, உனக்கு நஷ்டன்றதை உண்டாகாது. நீ ஒரு ஊற்றுன்றாரு. இல்லை நிறைய பேர் நிறைய குடமா அள்ளிட்டு போயிட்டாங்க, அதனால கிணறு வத்திருச்சுன்னா அதுக்கு பேர் கிணறா? அதுக்கு பேர் தொட்டி. தொட்டியில் என்ன செய்வோம்? தண்ணி வேணும்னா வெளியிலிருந்து கொண்டு வந்து நிறைச்சு வைப்போம், தேவைக்கு எடுத்துக்கிடுவோம். ஆனால் ஊற்று, கிணறு அப்படிங்கிறது ஊற்று. எத்தனை பேர் அள்ளிட்டு போனாலும் என் ஊத்து குறையவே குறையாது, வற்றாத நீரூற்றை போல இருப்பாயின்னு அவர் சொல்லி இருக்கிறார். எதை நம்பி சொன்னார்னா உங்களுக்குள்ள இருக்கிற நித்திய ஜீவனை நம்பி சொன்னார். வற்றாத நீரூற்றை போல இருப்பாய். எத்தனை பேர் அள்ளிட்டு போகலாம், உங்க வாழ்க்கையில் எத்தனை பேர் ஜீரோ போட்டிருக்கலாம், துரோகம் பண்ணியிருக்கலாம், நஷ்டங்களை உண்டு பண்ணியிருக்கலாம் உங்க தொழில. நீங்க தான் உங்க தொழிலுக்கான லாபமே. லாபம் வெளியிலிருந்து வர்றதில்ல, வெளியின் பயிர் வகை நமக்குரியது இல்லை. தோட்டத்துக்குள்ள இருக்கிற கனி விருட்சங்கள், நான் நடாதது, நான் நீர் பாய்ச்சாதது, எனக்காக தேவன் விளைய செய்கிற கனி விருட்சங்களை புசிக்கக்கூடிய ஆசீர்வாதம் தான் கர்த்தரின் ஆசீர்வாதம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் எனக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுப்பாயினா என்ன அர்த்தம்? உலக மனிதர்களை போல ஒரு 100 ரூபா காசை கொண்டு வர்றதுக்கு நாக்கு தள்ளுதுன்றாங்கல்ல, அந்த நாக்கு தள்ளுறது இருக்காது. வருத்தமின்றி, அதான் நித்திய ஜீவன். உங்களுக்குள்ள இருந்து பணத்தை சம்பாதிக்கும், உங்களுக்குள்ள இருந்து சுகத்தை கொண்டு வரும், உங்களுக்கு உள்ள இருந்து. அதனால தான் தேவ பிரசனத்தை தேடுறது. வருஷத்தில் கடைசி பகுதியில் அதிகமாக ஆண்டவர் இந்த நித்திய ஜீவனை தந்திருக்கிறீங்க, அது பரிபூர்ணப்படுவதற்காக துதிக்க, ஆராதிக்க, ஸ்தோத்தரிக்க, ஜெபிக்க, வேதத்தோடு கூட அதிகமான நேரத்தை செலவு செய்ய, இந்த உபதேசங்களை திரும்ப திரும்ப கேட்க கேட்க என் ஆவி மறுரூபப்படுகிறதா இருக்கு பாருங்க. ஸோ நித்திய ஜீவன் வெற்றியுள்ள வாழ்வுக்கு நம்மளை நடத்துகிறதா இருக்கிறது. எல்லாரும் சொல்லுவோம், நித்திய ஜீவனை பெற்ற எனக்கு முன்பாக ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாது, எந்த ஆயுதமும் வாய்க்காது, நான் கையிட்டு செய்கிற காரியங்கள் வாய்க்கும். ஜீவன்ல இருந்து பேசணும். அதனாலதான் நீங்கள் ஜீவனா இருக்கிறீங்கன்னா பேசணும் அதிகமா. விசுவாசிக்கிறேன் ஆகையால் பேசுகிறேன்னா எங்க இருந்து பேசி இருக்கிறார்? உள்ள நித்திய ஜீவன்ல இருந்து பேசுகிறேன். ஏன்னா இந்த நித்திய ஜீவன் வெளியில செயல்படுகிற விதமே பேசுகிறதுனால தான். அதனாலதான் அடிக்கடி அறிக்கையிட செய்யறது. உலகத்தில் இருப்பவர்களும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார், உங்களுக்கு எதிராளி அல்ல. கர்த்தர் உங்களுக்கு எதிராளி அல்ல, கர்த்தர் உங்கள் சார்பாக உங்கள் பட்சத்தில் இருக்கிறவராக இருக்கிறார். அதனாலதான் என் நாமத்தை பயன்படுத்துங்கன்னாரு. உங்க வெற்றி மூக்கு கீழே ஒரே ஒரு இன்ச்சு தான் இல்ல, உங்க வாழ்க்கையினுடைய வெற்றி இவ்வளவு தூரத்துல தான் இருக்கு. நம்ம கண்ணு கிட்ட தூரம் வரைக்கும் இப்படி பார்த்துட்டு இருக்கிறோம். யாராவது வருவாங்களா, யாராவது தருவாங்களா, யாராவது செய்வாங்களா? ஆண்டவர் சொல்றாரு, எதிர்காலம் இங்கே தான் இருக்கு. வாயை திறந்து மட்டும் நீ பேசி மட்டும் பாரு. உனக்குள்ள இருக்கிற ஜீவன் அப்படிப்பட்ட ஜீவன். நீ செய்யல, உன் ஆற்றல் என்னன்னே உனக்கே தெரியல. சிம்சோனை கட்டி வச்ச மாதிரியே சத்துருக்கள் பார்த்தீங்கன்னா கட்டி கட்டி வைக்கிறது. ஆனா சிம்சனுடைய தலைமுடி என்னாச்சு? அவனை கட்டி வச்சாங்க, ஒன்றும் செய்ய முடியல. ஏன்னா அவன் முடியல தான் வல்லமெல்லாம் இருந்தது. மொட்டை அடிச்சுட்டு கட்டி வச்சா ஒன்றுமே செய்ய முடியல. கட்டி தானே இருக்குதுன்னு சொல்லி போட்டாச்சங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவனுடைய தலைமுடி வளர்ந்தது. உங்கள் நித்திய ஜீவன் பெருகிறது, நாளுக்கு நாள் பெருகிறது. சில காரியங்களில் கட்டப்பட்டவர்களாக இருக்கலாம். இன்னைக்கு ஒருவேளை சில விஷயங்கள் நீங்கள் ஓத்துரத்திலையும் துன்பத்திலையும் சோதனையும் நீங்கள் கடந்து போனவங்களா இருக்கலாம். ஆளே
தேவனை அறிகிற அறிவு, நித்திய ஜீவனை அறிகிற அறிவில் நீங்கள் வளர வளர உங்கள் தலைமுடி வளருதுன்னா உங்கள் வல்லமை வளர்கிறது, உங்கள் அதிகாரம், உங்களுடைய ஆற்றல், திராணி. அதுக்கு தான் அந்த சத்தியத்தை ஆவியானவர் திரும்ப திரும்ப உங்களை கேட்க வைக்கிறது. அதுக்கு தான் நீங்கள் தோற்கடிக்கப்படவே முடியாது. எப்படிப்பட்ட போராட்டத்தில் வாழ்ந்தாலும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டவர்கள் இந்த பூமியிலே ஜெயித்தவர்களாக இருக்கிறார்கள். உபாகமம் 4ஆம் அதிகாரம். ஏன் ஆண்டவர் நம்மளை இப்படிலாம் இருக்க சொல்றார்? என்னை மாத்திரமா? என்னுடைய முழு குடும்பத்தை குறித்து தேவன் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். உபாகமம் 4:40. நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாய் இருக்கும்படிக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்றைக்கும் கொடுக்கிற தேசத்தில் நீடித்த நாளாய் இருக்கும்படிக்கும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கை கொள்ள கடவா என்றார். நாமளும் நம்முடைய பிள்ளைகளும் நன்றாய் இருப்பதற்கு இந்த நித்திய ஜீவன் அவசியம். ஆனால் தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்க. அநேக நேரங்கள் நமக்கே நம்ம வாழ்க்கையே நடத்துறது பெரும்பாடாக இருக்குது. ஆனால் கடவுளுடைய உள்ளத்தை இங்கே பார்க்குறோம். நானும் என் பிள்ளைகளும் நன்றாக இருக்கும்படி அதுக்கு தான் இந்த கற்பனைகளை கொடுக்குறேன். அந்த கற்பனை என்ன செய்யுதுன்னா, என்னைய ஏதோ ரூல்ஸ் போட்டு என்னை அடக்கி வைக்கிறதுக்காக இல்லை. கற்பனைகள்லாம், இந்த கற்பனை, இந்த வார்த்தைகள், என் உபதேசங்கள் உன்னை சுத்தப்படுத்துகிறதா இருக்கிறது, உன்னைய கட்டக்கூடியதா இருக்கிறது, உனக்குள்ள இருக்கிற ஜீவனை பெருக பண்ணுகிறதா இருக்கிறது. எபேசியர் 5 சொல்றாரு, தேவன் தமது திருவசனமாகிய தண்ணீர் முழுக்கினாலே தமது சபையை அவர் சுத்தப்படுத்தி மகிமையுள்ள சபையாய் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நிறுத்தி கொள்ளும்படிக்கு ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறார். அப்ப பைபிள் வாசிக்கிறது ஏதோ ஒரு கற்பனையை கொண்டு வந்து உங்கள்கிட்ட இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இல்லை. நித்திய ஜீவனை பெற்றவர்களுக்கு இது பார்த்தீங்கன்னா அப்படி இன்பமா இருக்கும். கர்த்தாவே உமது வார்த்தையை உண்டேன், அது தேனிலும் தேனிலும் எனக்கு மதுரமாக இருந்தது. ஜீவனில் இருந்து நீங்க அதை நீங்க அனுபவிக்கும் போது, ஏன்னா இந்த வித்து தான் உங்களுக்குள்ள வந்தது. இந்த வித்து திரும்ப திரும்ப அதோடு கூட நீங்க கனெக்ட் பண்ண பரிபூர்ணப்பட ஆரம்பிக்கும். இதைத்தான் உங்க ஆவி தேடிக்கிட்டு இருக்குது. இயேசு மலைப்பிரசங்கத்தில் பேசிட்டு இருக்கிறார். ஒரு வயசான அம்மா எந்திரிச்சு கதறாங்க. என்ன புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு? ஆவியில தான் தேவனுடைய வார்த்தை போய் கனெக்ட் ஆகுது. ஐயா, இத்தனை ஆண்டு காலமா என் ஆவி இதுக்கு தான் காத்துக்கிட்டு இருந்தது போல. அந்த அம்மாவுக்கு என்ன புரிஞ்சிருக்கும்? படிப்பறிவு இல்லாத ஒரு அம்மா, படிப்பறிவில்லாத அநேக ஜனங்கள் இந்த ஆவியில ஏங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் தேடுற தெய்வம் எங்க, என்னை உண்டாக்கின, என்னை சிருஷ்டித்த சிருஷ்டிகர் எங்கன்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்குது. அதனாலதான் உலகம் எங்கும் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். நீங்க பேசும் பொழுது எல்லாருடைய ஆவியினுடைய கற்பம் திறக்கப்படுதுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தேவைக்காக. காரணம் என்னன்னாக்க, எனக்குள்ள இருக்கிற நித்திய ஜீவனை குறித்து அறிவு இல்லை. உலக மனுஷனை போலவே ஓட வேண்டியது, காலையிலேயே சோத்தை கட்டிட வேண்டியது, போய் பார்த்தீங்கன்னா அவனை போல உழைச்சிட்டு திரும்ப வந்து தூங்கிட்டு திரும்பவும் காலையில் வாழ்க்கையே போர் அடிச்சிருது. அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையில் தரித்து வருத்தத்தின் அப்பத்தை புசிப்பது விருதா. அப்ப காலையிலே எஞ்சி வேலைக்கு போகக்கூடாதா? கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கர்த்தருடைய பிரயாசம் விருதா. என்ன சொல்றாருன்னா, கடவுளை முதல்ல நினைச்சுப்பார். வாழ்க்கையில சிறந்த நேரத்தை கடவுளுக்காக கொடுத்துப்பார். அங்கே இருந்து உன் வாழ்க்கை கட்டப்படும். நேரப்பட போய் வேலையில தரிச்சிடுறது இல்லை. நேரப்பட தேவ சமூகத்தில் போய் உட்கார். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான். தேவனுடைய பிரசன்னத்தில் நான் இருக்கிறேன், நான் தேவனுடைய சத்தத்தை நான் கேட்கிறேன், எனக்குள்ள ஜீவன் பெருகு. அந்த ஜீவன்ல இருந்து நான் வேலை செய்ய போறேன். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும், வாய்க்கும், தப்பாது. அப்ப இந்த பூமியில உங்களை குறித்து நீங்க வைத்திருக்கிற சில திட்டங்கள், நோக்கங்கள்லாம் வச்சிருக்கிறோம் இல்லையா? எப்படியாவது என்ன சாதிக்கணும், எப்படியாவது ஆம்பிஷன்றாங்க, லெக்கு வச்சு போறாங்க இல்லையா? நீங்கள் தேவனிடத்துல வந்து பாருங்க, நித்திய ஜீவனை பெற்று பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை குறித்து நான் வைத்திருக்கிற அந்த நினைவுகள், பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவ்வளவாய் உயர்ந்த நினைவுகளை வைத்திருக்கிறேன். என் வழிகள் உன் வழிகளும் அல்ல. அந்த வழியை, அங்கே போறதுக்கு உண்டான அந்த வழியை நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனக்குள்ள வந்து என் ஜீவன்ல நீ இருந்து பாரு. இப்ப ஆம்பிஷனே பார்த்தீங்கன்னா இந்த நித்திய ஜீவனை பெருக வச்சாலே போதும். தேவனுடைய உயர்வு, தேவன் என்னை குறித்து வச்சிருக்கிற அந்த உயர்வுக்கு போயிடலாம். நான் வச்சிருக்கிறதுல என்ன, நிறைய பேருடைய பெரிய பிரச்சனை, சொந்த வீடை எப்படியாவது நான் கட்டிடணும், சொந்த வீடை கட்டிடணும், அல்லது ஏதாவது ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிடணும். இவ்வளவுதான். ஆண்டவர் சொல்றாரு, இந்த என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உன்னை குறித்து நான் தீமைக்கு அல்ல நன்மையான நினைவுகளை வச்சிருக்கிறேன். இன்னும் சொல்ல போனா, நீ ஒரு வீடை சொல்ற, நான் பார்த்தீங்கன்னா ஊரெல்லாம் உனக்கு வீட்டை கட்டி வைக்கிறேன் நான் நினைச்சிட்டு இருக்கேன். நீ ஒரு வீட்டுக்கு உட்காந்துக்கிட்டு ஆம்பிஷனா வேற உட்காந்துருக்கிற.
ஆமென். கர்த்தருடைய நினைவுகள் உங்கள் நினைவுகளாய் மாறட்டும். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். கர்த்தருடைய கற்பனையின்படி வாழ்கிறவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நீதிமான்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நம்மால் இங்க இருந்துட்டு பரலோகத்தை சுதந்தரிக்கிறதுக்கு எப்படியாவது அங்கே ஒரு பிளாட் வாங்கிட மாட்டோமான்னு? பூமியை முதல்ல சுதந்திரி. பூமியை சுதந்திரிச்சு ஆண்டவர் சொன்னார், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, அஞ்ச கொடுத்து இன்னும் அஞ்சதை சம்பாதிச்ச, இன்னும் 5 பட்டணங்களுக்கு நான் உன்னை அதிகாரியாய் மாற்றி காட்டுகிறேன். கொடுத்ததுல நம்ம உண்மையா இருந்தாலே போதும். பெருக்குன்றது தேவனிடத்திலிருந்து வர்றது. சிலர்லாம் பெருக பண்றதுக்காக முக்குறாங்க கிடந்து. தெய்வ சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த தேவனை நேசிச்சாலே போதும். இன்னும் 5 10 பட்டணங்கள், இன்னும் நமக்கு உலகத்தையே நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். அநேகர் நம்ம நல்லா வாழ்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா, ஃபாரினுக்கு போனா நம்ம நல்லா இருந்துடலாம், நித்திய ஜீவன் இல்லை அப்படின்னா எங்கே போனாலும், அதான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் அமெரிக்காவிலேயே கொண்டு போய் உங்களை விட்டாலும் இங்கே அம்மா தாயேன்றவன் அங்கே மம்மி டாடிம்பான். அவ்வளோதான். எதுக்கு? ஆள் மாறலை அப்படின்னா, ஏன்னா அவன் பாஷையில் தான் நம்ம பிச்சை எடுக்கணும். இங்கே பிச்சை எடுத்துக்கிற ஒரு ஆளுக்கு நீங்கள் விசா எடுத்து கோட்டையும் சூட்டையும் போட்டு நீங்கள் அனுப்பி பாருங்க, அங்கே போய் என்ன கேட்பான்? மம்மி டாடி அப்படி. ஏன்னா ஆள் மாறல, கோட்டு மாறிடுச்சு, ஃப்ளைட்லாம் ஏற்றி இறக்கியாச்சு. என்ன மாறலை அப்படின்னா சத்துரு ஏன் தெரியுமா நம்மளை தேவ சத்தத்தை கேட்க விடாம, அந்த உபதேசங்களை கேட்க விடாமே வச்சிருக்கிறான். துதிக்கிறியா துதி, ஆராதிக்கிறியா எல்லாம் செஞ்சிரு, தேவ சத்தத்தை மட்டும் கேட்டுறாத. ஏதேன் தோட்டத்தில் பிரச்சனையே பிசாசுக்கு தேவ சத்தம் தான். அநேகருக்கு இன்னைக்கு பெரிய சந்தோஷம் என்னன்னாக்கா, நாங்கள் 24 மணி நேரம் துதிக்கிறோம், நாங்கள் நெடுமுனங்களில் நிற்கிறோம். நெடுமுனங்கள்லேயே நில்லுங்க, ஒரு பிரச்சனை இல்லை. சத்தியத்தை அறிகிற அறிவு மாத்திரம் வந்துடக்கூடாது. அதனால வருகிற விடுதலை உனக்குள்ள வந்துடக்கூடாது. நீ யாருங்கிறது உனக்கு தெரிஞ்சிடக்கூடாது. கடைசியில் செஞ்சு ஓஞ்சு போய் நான் இதெல்லாம் பண்ணனே, கர்த்தர் எனக்கு என்னத்தை செஞ்சார்? அப்ப கர்த்தர் எவ்வளவு கடினமானவர். ஏன்னா நம்ம செஞ்ச செயல் நம்மளை அப்படி யோசிக்க வச்சிரும். ஆண்டவரே செய்ய சொல்றாரு. இப்போ நமக்கு துதிக்க வரும். நித்திய ஜீவனை குறித்த அறிவு உள்ள வரும் பொழுது, வண்டியில் போகும்போதும் வரும்போதும் வீட்டில் வேலை செய்யும் போதும் வாய் பார்த்தீங்கன்னா துதினா நிரம்ப ஆரம்பிக்கும். இந்த துதி தான் உங்களுக்கு பலனை கொண்டு வரும். நான் துதிச்சா எல்லாம் வந்துருன்னா அது இது இன்னைக்கு நிறைய பேர் இந்த சிடியில் பாட்டை கேட்கறது போல இருக்கும். அந்த துதி இல்லை, என் உள்ளான மனுஷன்ல இருந்து உணர்வு பூர்வமாக இந்த தேவனை நான் துதித்து ஆராதிக்கிறது. அநேகருக்கு, இன்னும் சிலருக்கு நாங்கள் பரலோகத்துக்கு போனால் என் வாழ்க்கை மாறிடும். பரலோகத்தில் போனால் வாழ்க்கை மாறி இருந்தான். ஆனால் உங்களை ஆண்டவர் பூமியில நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. இங்கெல்லாம் வாழ்க்கை மாறணும். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையா எனக்குள் இருக்கிறது, ரகசியமா இருக்கிறது. அவரை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்யறேன்? இந்த உலகத்துக்கு தேவன் ஒருவர் இருக்கிறாருங்கிறதுக்கு நான் சாட்சியா இருக்கிறேன். கர்த்தருடைய கரத்தின் கிரியைகளாய் நீங்கள் இருப்பீர்கள். அப்படின்னா உங்க வாழ்க்கையில் ஒரு தோல்வி வருதுன்னா அந்த தோல்வி ஜெயமாய் மாறுறது கடவுளுடைய கை கிரியை. உங்களை அந்த தோல்வியிலிருந்து மாற்றுகிறத பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்துக்கிட்டே இருப்பான். கர்த்தருடைய கரம் இவர்களோடு கூட இருக்கிறது. தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இவர்கள்னு அறிஞ்சு இந்த தெய்வத்தினிடத்தில் ஓடி வரத்தக்கதான ஒரு வாழ்க்கை, அதுக்கு தான் நித்திய ஜீவன். அதனால நம்ம நல்லா இருக்கணும். தரித்திரம் நம்ம குறியதில் வெறுக்க தெரியணும். என்ன நடக்குதுன்னே தெரியலங்க. கடவுள் ஏன் தான் என்ன இவளுக்கு சோதிக்கிறான்னு தெரியல, கஷ்டத்துக்குள்ள கொண்டு போயிட்டாருன்னு தெரியல. தரித்திரத்தை இறுக்கி பிடிச்சுக்கிற கூடாது. நிறைய பேர் ஆதாமின் பிள்ளைகளுக்கு தரித்திரம் பிடிக்கிறது. ஆனால் நித்திய ஜீவனை பெற்று அதை குறித்து அறிவில்லாதவங்க பிள்ளைங்க தரித்திரத்தை இவங்க பிடிக்கிறாங்க. எப்படி? பேசி பேசிய என்ன நடக்குதுன்னு தெரியல, ஏன் தான் ஆண்டவர் என்னை சோதிக்கிறாருன்னு தெரியல, ஏன் தான் என் வாழ்க்கை மாறலைன்னு தெரியல, நானும் செபிக்கிறேன், எனக்கு ஒரு பண விஷயத்தில் ஒரு அற்புதம் நடக்கவே மாட்டேங்குது. இப்படி தான் தரித்திரத்தை பிடிச்சுக்கிறது. நான் தேவனால் பிறந்திருக்கிறேன், இந்த உலகத்தை நான் ஜெயிக்கிறேன், இந்த கடனை நான் ஜெயிக்கிறேன், இந்த வியாதியை நான் ஜெயிக்கிறவனாயிருக்கிறேன். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அடுத்து இயேசுவை போல் பிதாவினுடைய சமூகத்தில் உரிமையோடு கூட ஜெபித்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஸ்லாக்கியம் இந்த நித்திய ஜீவனால் உங்களுக்கு உண்டாயிருக்கிறது. இயேசு லாசருவின் கல்லறையில் போய் நிற்கிறார் இல்லையா? பிதாவே நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அப்பயே அந்த இடத்துல அதை சொல்றாரு, அறியாத இவர்களுக்கு தெரியட்டும், எப்பொழுதும் நீர் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இந்த இயேசுக்குள்ள நீங்க பிறந்திருக்கிறீங்க, இந்த செடிக்குள்ளதான் கொடியாக உள்ள ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த ஸ்லாக்கியம் உங்களுக்குரியதாய் இருக்கிறது. தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். இது பழைய உடன்படிக்கை. இன்னைக்கு
திறந்திருக்கக்கூடிய வீட்டுக்குள்ள நுழைஞ்சு வரக்கூடிய ஒரு பிள்ளையை போல கதவு திறந்தே இருக்குது. கிருபாசனத்தண்டையிலே வா, நான் உனக்கு சகாயம் செய்கிறேன், நான் உனக்கு இரக்கத்தை காண்பிக்கிறேன், தைரியமாய் வான்னு சொல்லி இன்னைக்கு தேவன் நம்மளை அழைத்தவராக இருக்கிறார். அப்ப நான் தரக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி என் சமூகத்துக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டதே அவர் தான். அப்ப ஜெபம் தேவனுடைய நன்மைகளை, அன்பின் வரங்களை, அன்பின் கிருபைகளை பெற்றுக்கொள்வதற்காக அழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு இன்விடேஷன் தான் ஜெபம். தேவனால் நமக்கு கிடைச்சிருக்குது. அவர் தான் வர சொன்னார். இன்னைக்கு யாரோ ஒரு பெரிய தலைவர்கள் அல்லது யாரோ ஒரு அதிகாரிகளை நம்ம மீட் பண்றதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருச்சுன்னா நம்ம எப்படி என்ன பண்றோம்? இல்லை, உள்ளமெல்லாம் அப்படி படபடப்பு ஆயத்தமாகறோம்ல. வானத்தையும் பூமி உண்டாக்கி இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் எப்பனாலும் உள்ளவான்னு சொல்லி கூப்பிடுறா யாரை தான் கூப்பிடுவார்? யாரை கூப்பிடுவார்? பிள்ளைங்க மாத்திரம்தான் அந்த வீட்டுக்குள்ள எப்பனாலும் போக முடியும். என் வீடு திறந்தே கிடந்தாலும் அந்நியர் யாராவது வந்தா சார் சார்னு வெளியில நின்று கூப்பிடணும். ஆனா நீங்க ஆண்டவர் என்னை பிள்ளையாய் அவருடைய ரகத்தை எனக்கு தந்ததுனால, அவருடைய ஜீவனை எனக்குள்ள கொடுத்திருக்கிறதுனால எப்பனாலும் அப்பா இருக்கக்கூடிய அந்த அறைக்குள்ள பிரவேசிக்க அழைக்கிற கிருபாசனத்தண்டையிலே கிட்டி சேர கடவும். ஜெபத்துக்கு அப்படி போகலான்றார். ஒரு தெய்வத்தின் இடத்துல நான் போய் கேட்டு பெற்றுக்கொள்ளும்படி. நான் ஏன் இப்படி இருக்கணும்? நான் ஏன் குறைச்சல் இருக்கணும்? நான் ஏன் தாழ்ச்சியில் இருக்கணும்? நான் அநேகருக்கு செய்ய வேண்டிய ஆளு, எனக்கு யாராவது செஞ்சிட மாட்டாங்களான்னு ஏன் நாம் இப்படி அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கிறேன்? அப்ப நான் உனக்கு தரக்கூடிய நன்மைகள், நித்திய ஜீவனால் வரக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக வா, தைரியமா வான்றாரு. அதனால யோவான் 16 சொல்லுமா சொல்றாரு, இனி நீங்கள் என் நாமத்தினாலே ஜெபிப்பீர்கள். இதுவரைக்கும் நான் உங்களுக்கு ஜெபிச்சேன், என் நாமத்தினால நீங்க கேளுங்க, பிதாவாகிய தேவன் சந்தோஷப்படக்கூடிய அளவில் அவர் உங்களுக்கு செய்வார். இனிமே நீங்க நான் கேட்டு ஒண்ணு உங்களுக்கு பெற்றுத்தர வேண்டிய அவசியம் இருக்காது. என் நாமத்தினால எதை கேட்டாலும் பிதா உங்களுக்கு தருவார். அப்படின்னா இன்னைக்கு தேவனிடத்திலே நான் அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை தேவ சமூகத்தில் போய் பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபை நான் உடையவனா இருக்கிறேன். நித்திய ஜீவன் எனக்குள்ள கொண்டு இருக்கிற மாற்றங்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 4:11. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலையில் இருந்தாலும் மனரமியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். தொடர்ந்து அந்த அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா தனக்கு உதவி செய்தவர்களை அவர்கள் பாராட்டி எழுதுகிறார். அப்படி எழுதும்போது சொல்றாரு, என் குறைச்சல்ல நான் மனரமியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். ஏன்னா இதை வாசிட்டு அடுத்த வசனம் வாசிக்கும் போது தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லா இடத்திலும் திருப்தியாய் இருக்கவும் பட்டினியாய் இருக்கவும் பரிபூர்ணப்படவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். பிடிச்சி என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் ஜெபம் பண்ணுவேன் ஆண்டவராக பார்த்து. அதாவது நம்ம சில நேரம் நல்லா இருக்கலாம், சில நேரம் கீழே இருக்கும்போது நம்ம கீழே தான் இருக்கணும். தாழ்ந்திருக்கவும் தெரியணும், பசியாக இருக்கவும் பிள்ளைகளை பழக்குங்க சொல்லி கொடுக்குறாங்க. பிள்ளைகளை கஷ்டப்படவும் சொல்லி கொடுங்க. பிள்ளைங்களுக்கு பட்னியாக இருக்கவும் தெரியணும், வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியணும்னா இப்போ இவன் தாழ்ச்சி பட்டினி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பழக்குவிக்க ரெடி ஆகிடுறாங்க. பவுல் அந்த அர்த்தத்திலே சொல்றாரு, சில நேரம் நல்லா இருப்போம், சில நேரம் நல்லா இருக்காது, சில நேரம் நல்ல திருப்தி விருந்து கிடைக்கும், சில நேரம் நமக்கு பட்டினியாக இருக்கும். அதை குறித்து இங்கே சொல்றாரு, நான் போதிக்கப்பட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? தாழ்ந்திருக்கிறது பெரிய சூப்பர் நிலைமை அப்படின்னா அதுதான் இருக்கிறதுலே உச்சம். அப்படின்னா இன்னைக்கு தர்மம் எடுத்துட்டு இருக்கிறாங்களே அவங்க தான் இருக்கிறதுலே சூப்பர் பரிசுத்தவான்கள். ஏன்னா நம்மளை விட ரொம்பவே தாழ்ந்து தான் இருக்கிறாங்க, தாழ்ச்சியில் தான் இருக்கிறாங்க. அவங்க அதுலேயே கிடக்கிறாங்க. அடுத்த நிலை, அந்த நிலையை மாற்றக்கூடிய அறிவு அவங்கள்ட்ட இல்லை, நித்திய ஜீவன் அவங்கள்ட்ட இல்லை. அப்போ நித்திய ஜீவனை பெற்ற எனக்கு இந்த உலகத்தில் வாழ்றதுனால ஒரு தாழ்ச்சி, ஒரு குறைவு, ஒரு பசி, ஒரு பட்டினி வந்துச்சுன்னா என்ன செய்யணுங்கிறத அடுத்த வசனத்திலே சொல்றாரு பாருங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எதை வச்சு சொல்றாரு? எனக்குள்ள இருக்கிற நித்திய ஜீவன் ஒரு பலனை எனக்குள்ள தருது. அந்த பலனை கொண்டு என் வாழ்க்கையில் இந்த உலகத்தினால் வருகிற குறைச்சல், இந்த உலகத்தினால் வருகிற பட்டினி, இந்த உலகத்தினால் வருகிற தாழ்ச்சியை மாற்றக்கூடிய அளவில் நான் போதிக்கப்பட்டிருக்கிறேன். இப்ப நான் உங்களுக்கு போதிச்சுட்டு இருக்கேன்ல, பவுலுக்கு யாரோ ஒருத்தங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன பவுலே, நீ உலகத்துக்குள்ள போற, ஊழியத்து நிமித்தமா போற, அங்கே சில உபத்திரங்கள், துன்பங்கள், தாழ்ச்சி, வறுமை ஏதோ ஒன்று வரும் பொழுது நீ என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். வாய் அறிக்கைய சரியான வார்த்தைக்குள்ள வாய், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு அந்த நேரத்தில் நீ சொல்லி பாரு. உன் விசுவாசம் கட்டவிழ்க்கப்படுகிறதா இருக்கிறது. அந்த சூழ்நிலையை நீ ஆளுகை செய்யறவனா இருப்பாய். பிச்சை எடுக்கிற யாரும் சூழ்நிலையில இருக்கிறாங்க, சூழ்நிலையை மாற்ற தெரியாது.
சூழ்நிலை மாற்றக்கூடிய நித்திய ஜீவன் அங்கே இல்லை. அதனாலதான் உலகத்தாரை பாருங்கள், நாம் விசேஷமானவர்களாய் இருக்கிறோம். உலகத்தில் சொல்றாங்க, கல்வி நல்லா படி, அந்த படிப்பை எந்த திருடனும் திருட முடியாது, எவனும் அதை உன்கிட்ட இருந்து பறிச்சுக்கிற முடியாது. நல்லது, படிங்க. படித்தவங்களுக்கு சொல்கிறேன், படித்தவர்கள் கொஞ்சம் நித்திய ஜீவனை அடைந்து கொள்ளுங்க. நீங்கள் படித்த எல்லாம் படிப்புக்கான வேல்யூவே அதில் தான் இருக்குது. படித்தவர்கள் எல்லாரும் ஜெயிக்கலை. படித்தவங்களால் இன்னைக்கு இருக்கக்கூடிய அவங்க குடும்பங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனையை ரொம்ப ஆழமாக யோசிச்சு பார்க்குறாங்க. படிப்பறிவு இல்லாதவங்க கூட பார்த்தீங்கன்னா லேசாக போயிடுறான். அறிவு நோவு உண்டாக்கும். ஏன் நோவு உண்டாக்குது? ஜீவன் இல்லை. எல்லாம் தெரியுது, எதிர்காலம் கண்ணுக்கு தெரியுது, பயம் வருது. படிப்பறிவு இல்லாதவனுக்கு எதிர்காலமே தெரியறது இல்லை. இன்னைக்கு ஓடுறோம், உழைக்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், எந்திக்கிறோம், போய்கிட்டே இருக்கிறான். ஐயோ, ஜனங்கள் இப்படி இருக்கிறாங்களே, அப்படி இருக்கிறாங்களே, இந்த குண்டு, இந்த நியூக்ளியர் இவ்வளோ பவர்ஃபுல்லானதாக இருக்குது, அறிவியல் இப்படி இருக்குது. இன்னைக்கு நம்ம மெடிக்கல் படிச்சிட்டோம், இந்த சாப்பாடை சாப்பிட்டா இப்படி ஆயிரும், அதை சாப்பிட்டா இப்படி ஆயிரும், வியாதியை குறித்த அறிவு நிறைய வந்துடுது, நோவு உண்டாகுது. படித்தவர்களுக்கு நித்திய ஜீவன் வரும் பொழுது எல்லாமே ஆசீர்வாதமாய் மாற ஆரம்பிக்கும். அதனால தான் ஏழை, எளியவர்கள், பணக்காரர்கள், படித்தவர்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள் எல்லோருக்கும் இந்த நித்திய ஜீவன் அவசியம். ஏன்னா மனிதன் இழந்து போனது இதைத்தான். இதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இயேசு வந்தார், கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறார். அந்த கிறிஸ்துக்குள்ளாக ஒருவன் வரும் பொழுது இந்த நித்திய ஜீவனை அவன் பெற்றுக்கொள்கிறவனாக இருக்கிறான். தன் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ந்து களி கூறக்கூடிய கிருபை இந்த பூமியிலே அவனுக்கு உண்டாகிறதா இருக்கிறது. அப்பங்க நித்திய ஜீவனை யாரெல்லாம் பெற்றிருக்கிறோம்? அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொன்ன வார்த்தை இதுதான். தேவனிடத்தில் சேரலாம், தேவனுடைய சுபாவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம், வெற்றியோடு கூட இந்த பூமியில் நீங்கள் வாழலாம். இதெல்லாம் செஞ்சு பாருங்க. உள்ள இருக்கிற ஜீவன் களி கூறட்டும். இதுக்குத்தான் இந்த ஜீவன் வச்சுட்டு நானும் எனக்கும் ஓட்டு லிஸ்ட் இருக்குன்னு சொல்லி ஓட்டு அட்டையை காட்டிட்டு இருக்கிறது மாதிரி இல்லை. அதை பயன்படுத்த தெரியணும். ஜீவனை பயன்படுத்துங்க. கர்த்தர் உங்களிலிருந்து தன்னை மகிமைப்படுத்துகிறவராக இருப்பார். இந்த அறிவு தான் உங்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கு. 2025 ஆசீர்வதிக்கப்பட போகுது அப்படின்னா ஜீவனோடு கூட நீங்க அடுத்த வருஷத்துக்குள்ள பிரவேசிக்கணும். இல்லைன்னா எனக்கு இன்னொரு வருஷமா தான் இருக்குமே ஒழிய கேலண்டர்ல பேப்பர் தான் கழிக்கலாம். என் வாழ்க்கையில எதையும் செஞ்சிருக்க முடியாது. கேலண்டர்ல பேப்பர் கழிக்கிறதுக்காக ஆண்டவர் வந்து நாளை தரல. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே மகிழ்ந்து களி கூறுங்கள் அப்படின்னா ஜீவனோடு கூட உள்ள பிரவேசிக்கணும். சதித்தாண்டு நம்மளை அழைச்சிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெயிப்போம். தகப்பனே, நன்றியோடு கூட துதிக்கிறோம். உம்முடைய அன்பின் வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ராஜாவே, உம்முடைய நித்திய ஜீவனிலே பிரவேசிக்கக்கூடிய ஒரு சிலாக்கியத்தை எங்களுக்கு தந்தீரே. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் எங்களுக்குள் நீர் வந்தீரே. ஒரு நாளிலே ஆண்டவரே, பாவத்திலே உளையான சேற்றிலே சிக்கி கிடந்த எங்களை தேடி வந்து ஆண்டவர் சுவிசேஷத்தை தந்து அந்த வார்த்தையின் மூலமாய் எங்களை மறுபடி பிறக்க செய்து உம்முடைய அன்பின் வார்த்தைகளால் எங்களை தாங்கி இந்த உலகத்தில் ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கிறிஸ்துவானவர் எங்களுக்குள்ளாய் இருக்கிறார். நாங்கள் அவருடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறோம் என்பதை இந்த உலகத்திற்கு நித்திய ஜீவனை பெறாத அந்த பிள்ளைகளுக்கு மத்தியிலே எங்களை வாழ வைக்கிறதன் மூலமாய் இந்த தேவன் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லத்தக்கதாய் ஒரு வாழ்வுக்குள்ளாய் எங்களை நடத்தி இருக்கிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு செய்த அந்த நல்ல ஊழியத்திற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை அந்த வெளிச்சம் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விடுதலையை உண்டாக்கட்டும். நிரந்தரமான விடுதலை உண்டாவதாக ராஜா. குறைச்சல் மாறி போகட்டும். எல்லா வேதனை வழிகள் மறையட்டும். வாழ்நாள் முழுவதும் இவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற அந்த தோல்வி ஜெயமாய் மாற பண்ணுகிற ஆற்றல் பலன் நம்முடைய பிள்ளைகளுடைய நித்திய ஜீவனிலே இருக்கிறதே, அதற்காய் ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவன் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறேன். அந்த குமாரனுடைய வித்துக்கு பிறந்திருக்கிற நாங்கள் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் இருக்கிறோம். அந்த தேவரகமான வாழ்க்கை வாழவே நீர்களை தெரிந்து கொண்டிருக்கிறதற்காய் நன்றி. ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தை அனுப்பின காரியமாய் வாய்க்கட்டும். கர்த்தர் நீர் மகிமைப்படுகிறீரே, இதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.